யோசிக்கணும்ட்டு. Stage number 1 in thinking is, if I ask one question or some question is going in your mind, first you should allow your brain to give ஒரு word. Brain should give you what? A word. Now what I asked, what do you mean by financial statement அப்படின்னு தானே கேட்டேன். Say yes or no. Last ரோல அப்படியே என்ன பாருங்கண்ணா, what did I ask? What is the meaning of what? Financial statement comprises of what all components. எல்லாரோட கண்ணு என் மேலே தான் இருக்கணும், புரியுதா இல்லையா? எல்லாரும் என் மேலே கண்ணு வை. ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா என்ன? இட் கம்ப்ரைசஸ் ஆஃப் வாட் காம்போனன்ட் அப்படி தானே நான் கேட்டேன். இது ஒரு கொஷனுக்குன்னா, இது உன் பிரெயினுக்குள்ளே அனுப்பினோடனே பிரெயின் வாட் இட் வில் டூனா, இட் வில் நாட் கிவ் பிக் சென்டென்ஸ். பிரெயின் வில் நெவர் கிவ் யூ வாட்? பிக் சென்டென்ஸ். இப்போ நான் கேட்ட கேள்வியில் திங்கிங் லெவல் 1 என்ன பண்ணோன்னா, இஃப் யூ அலோவ் யுவர் பிரெயின் டு திங்க், இட் வில் கிவ் ஜஸ்ட் வேர்டு. என்ன தான் கொடுக்கும்? அது ஒரு வேர்டு அப்படி தான் தரும். யூசிங் தட் வேர்ட், வாட் இஸ் தட்னா, யூசிங் தட் வேர்ட் வி ஹேவ் டு ஃப்ரேம் எ சென்டென்ஸ். Using that word we have to frame a sentence. அப்படினா thinking level 1, thinking level number 1, if I ask any question or உனக்கே future ஏதாவது question வந்ததுனா, what you should do kana, you should allow your brain to give you word. You should allow your brain to give you word. Brain will never give you a sentence. Brain will never give you what? Sentence. கண்ணுக்குன்னு லைட்டா ஜப்பான் கண்ணு மாதிரி ஆக்குனா கூட கிட்ட வந்து நிப்ப நான் தூங்கவே விட சான்ஸே இல்லை, விடவே மாட்டேன். ட்ரை கூட பண்ணாத, புரியுதா? ட்ரை கீழே பண்ணால் பக்கத்தில் வந்து நின்றுவோம், புரியுதா இல்லையா? ஸோ allow your brain to give you word. Allow your brain to give you word. அந்த வேர்டை வச்சு what you should do னா, you should frame a sentence. எந்த லாங்குவேஜில் சார் சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணோம்? மலையாளத்துலையோ? மலையாளமா or in the language which you feel you are comfortable? சொல்லு, in which language you will frame a sentence? In which language you will frame a sentence? In the language in which you are all what kana feeling comfort. If you are comfortable with Tamil, you should what kana phrase a sentence in Tamil. If you are feeling comfortable in Malayalam, Hindi na Hindi, Tamil na Tamil, Telugu na Telugu, Kannada na Kannada. So allow your brain to give you some word. Using that word we have to frame a sentence. Brain will never give you a sentence. Brain will never give you what? Sentence la tarave tarada. Brain la enna taradu? Sentence la tarave tarada. Brain only gives you what kana word. Brain only gives you what kana word. Brain என்ன மட்டும் தான் கொடுக்கும்னா word மட்டும் தான் கொடுக்கும். நீ தான் என்ன பண்ணணும்? Sentence frame பண்ணணும். Okay, what is the question I asked? Financial statement comprises of what components? Financial statements comprises of what components? Financial, நான் ஃபர்ஸ்ட் ஒன்று தான் கேட்க போகிறேன். கேமராலாம் திருப்பி இந்த பக்கம் வைங்க. யார் நான் கை கட்டுறோம் டக்கு நாங்கள் ஃபோக்கஸ் ஆகிடணும், ஓகேவா? ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் கம்ப்ரைசஸ் ஆஃப் வாட் காம்போனன்ட். எல்லாருக்கும் ஒரு நிமிஷம், யார் பேசுகிறீங்களோ அவங்கள ஸ்ட்ரைட் ஆன்சர் நான் கேட்க போகிறோம். ரெடியாகனா? ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் கம்ப்ரைசஸ் ஆஃப் வாட் ஆல் த காம்போனன்ட்ஸ். இதுதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஓகேவா? யோசி திங்க். ஒரு நிமிஷம் கடா, எல்லாருக்கும் ஒரு நிமிஷம் டைம் தரேன். பார்க்குறேன் யாரெல்லாம் பேசிகிட்டு இருக்கீங்க, யாரெல்லாம் பக்கத்தில் இருக்கிறவங்க லவ் பண்ணிக்கிறீங்க அப்படின்னு நான் பார்த்துடுறேன், புரியுதா இல்லையா? எல்லாம் என்ன மட்டும் பார்க்கணும். நெக்ஸ்ட் உனக்காக தான் நான் வந்திருக்கேன். பிகாஸ் ஐ வாஸ் டேக்கிங் சம் இன்டர் கிளாஸ். தட் டு ஐ மீன் ஃபுல் ஃபோர்ஸ். என் டீம் உள்ளே வந்து சொல்கிறாங்க, சத்யா சார் இந்த மாதிரி இமீடியட்டாக வேணும், எமர்ஜென்சி. பிகாஸ் ஒரு செட் ஆஃப் வாட் ஃபியூ ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் வெயிட்டிங் சார். அவங்களோட டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறோம். என்னது? அவங்க டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறோம். என் கிளாஸில் எத்தனை பேர் இருந்தாங்க தெரியுமா? நான் இப்போ எடுத்துன்னு இந்த கிளாஸில், நீ ப்ரூஃப் வேணா நீ கூட இப்போ அப்படியே என் கூட வா, நான் காட்டுறேன் எத்தனை பேர். நான் போய் சொல்லணும் உண்மை சொல்கிறேன்னா தெரியும். நேரில் ஒரு 200 ஸ்டூடெண்ட்ஸ், ஆன்லைனில் 400 ஸ்டூடெண்ட்ஸ். ஆன்லைனில் 400 ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னா 600 ஸ்டூடெண்ட்ஸை விட்டு நான் யாருக்காக வந்திருக்கேன்? உனக்காக மட்டும்தான் வந்திருக்கேன். இப்போது என்னை நம்பி அத்தனை பேர் இருந்தாங்க, கரெக்டா இல்லையா? அந்த டைம் இப்போ யாருக்கு கொடுக்குறேன்? உனக்கு கொடுக்குறேனா? அப்படின்னா நான் வந்து ரீசன் எதுக்குன்னா, பிகாஸ் ஐ ஷுட் நாட் வேஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் டைம். ஐ ஷுட் நாட் வேஸ்ட் ஸ்டூடெண்ட். என் டீமே ஓடி வந்து ஏன் என்ன கூப்பிட்றாங்க? எஸ் ஆர் நோ அப்படின்னா என்னால் ஒரு வேல்யூ அடிஷன் உனக்கு கொடுக்க முடியும்னு அர்த்தம், கரெக்டா இல்லையா? அப்போ நானும் ஓன் டைமை மச்சு தான் வந்திருக்கேன். நீ உன்னோட டைமு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அங்கே ஒரு 2-2.5 மணி நேரம் நான் ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கேன். சிஏ ஸ்டூடெண்ட்ஸ் எனக்கு வெயிட் பண்ணுவான்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ண மாட்டாங்களா? வெயிட் பண்ணுவோம். ஏன்னா தே நோ த வேல்யூ ஆஃப் சத்யா சார், புரியுது இல்லையா? ஏன்னா நான் லாஸ்ட் மினிட்ல காப்பாற்றி விட்டுருவோம் எல்லாரையும், புரியுதா? அதனால அவங்க விட்டு நான் உனக்காக வந்திருக்கேன்னா, நீ உனக்கு நான் ஏதாவது வேல்யூ அடிஷன் கொடுக்காம நான் கிளம்பவே மாட்டேன் இன்னைக்கு, புரியுது இல்லையா? ஸோ மேக் ஷூர் யூஆர் ஆல்சோ ஃபோக்கஸிங் அண்ட் ஜஸ்ட் லிசன் வாட் எவர் ஐ எம் டெல்லிங் யூ. அது உனக்கு யூஸ்ஃபுல்லாக 100% இருக்கும். ஜஸ்ட் திங்க். ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் கம்ப்ரைசஸ் ஆஃப் வாட் காம்போனன்ட்ஸ்? 1 minute from now.
ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் கம்ப்ரைசஸ் ஆஃப் வாட் காம்போனன்ட்? எல்லாரோட கண்ணு என் மேலே தான் இருக்கணும், கீழே எதுவுமே பார்க்கவே கூடாது. அந்த ப்ளூ க்ரீன் எனக்கு தெரிஞ்சே 10 கலர், அது ஒரு க்ரீன் ப்ளூ கலர் ட்ரெஸ் போட்டு ஒரு மேடம் இருக்காங்க. என்னை பார்க்கணுக்கண்ணா, எல்லாம் என்ன பாரு, தெய்வ குழந்தையே என்னை பாரு. ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ். வாட் ஸ்டேட்மெண்ட்ஸ்? உன்னை இது வரைக்கும் ஒருத்தர் கூட உன்னை யோசிக்கவே விட மாட்டாங்க. சொன்னாலும் யோசின்னு விட்றாங்க. நான் திங்க் பண்ண சொல்கிறேன் உனக்கு, கரெக்டாக இல்லையா? ஏன்னா ஃப்யூச்சரில் நீ பணம் சம்பாதிக்கணும். இஃப் சம்ஒன் ஹேஸ் டு பே யூ மோர் மணி, தே வில் பே யூ மோர் மணி ஒன்லி இஃப் யூ ஆர் கேப்பபிள் ஆஃப் தட் மணி, ஒன்லி இஃப் யூ ஆர். நீ யாருக்கா ஒரு ரோட்டில் போகிறவங்க 10,000 கொடுன்னா கொடுத்துருவியா? We will never give. நானும் கொடுக்க மாட்டேன். I will check whether they are eligible for the 10,000. Otherwise, no one will give them money. Correct? Whether we should earn money and we have to take care of our family, or we are not required to take care of our family. We have to take care of our family. Correct? So, இது predominant யோசி. It's not like, regular அப்படி பார்க்காதக்கனா, something உன்னோட லைஃப்க்கு இது வேல்யூ அடிஷன். புரியுதா? அதை பேஸ் பண்ணிக்கோ. ஓகேவா? எல்லாம் என்ன பாரு, திங்க் பண்ண. ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் கம்பரைசஸ் ஆஃப் வாட் காம்போனன்ட்ஸ்? யாரெல்லாம் ஆன்சர் பண்ணுறாங்களோ நோட் பண்ணிக்கிறேன்க்கடா நான். ஓகேவா? ஒரு கிஃப்ட்டு வச்சுருக்கேன் நான். நாட் இமீடியட்லி நான் ஒரு கிஃப்ட்டு நான் தரப்போகிறேன், விச் இஸ் வெரி யூஸ்ஃபுல் ஃபார் யூ ஆல்சோ. ஓகே, ஹூ இஸ் ரெடி வித் யுவர் ஆன்சர்? ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் கம்பரைசஸ் ஆஃப் தீஸ் ஆர் த திங்ஸ் சார். அவங்களாம் யார் தைரியமாக கை தூக்கு பார்க்கலாம். ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்னா இது இருக்கலாம் சார் அப்படின்றவங்களாம் கை தூக்கு. ஆன்சர் தைரியமாக கை தூக்கு. நான் எதுவும் கீதை கடிச்சு சாப்பிட்ற மாட்டேன் நான். ஓகே, வில் ஆஸ்க் ஒன் பை ஒன். லாஸ்ட்டில் ஒரு மேடம் கை தூக்கியிருக்காங்களே, நீங்கள் மட்டும்தான் தூக்குனீங்க. நீங்கள், உங்கள் பேர் என்ன? சாரி, வர்ஷினி. சொல்லுங்கண்ணா. ட்ரையல் பேலன்ஸ், லெட்ஜர், இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர். ஜோரா அவளை கையை தட்டிடுக்கணா. ஹேவ் தி a noble heart to appreciate others answer, because உன்னோட என்டையர் பேட்ச்க்கே ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணது அதுதான், அந்த பொண்ணு மட்டும்தான். கரெக்டா இல்லையா? ஸோ rule number 2, in order to get the clarity in the topics, first thing you should allow your mind to think and give the sentence a word alone should be given. கரெக்டா? ரெண்டாவது, whether the answer is right or wrong, it is your thinking. Correct? What everyone thinks is, when I think, it should be only right answer. Yaar sonna right answer irukkonontu? Yes or no? Every invention starting a right illaya? அப்படின்னா திங்கிங் லெவல் 2. when you think the outcome is not relevant, when you think outcome is not, whether it may be a right answer, wrong answer, both are your thinking only. Both are what? Your thinking. If you don't allow your mind to think and you are not allowing, ஐயோ தப்பைடுமோ அப்படின்னு இருந்தானா, you will remain as a ordinary person itself. புரியுது இல்லையா? So allow your mind to give a word, using that word phrase a sentence in the language which you are feeling comfortable. And ரெண்டாவதுக்கனா, whether it is right or wrong, allow it to think and give the answer. right or wrong பார்த்துக்கலாம். ஓகேவா? and financial statement, வேற யாரோ கை தூக்கிங்க. நீங்க, உங்க பேர் என்ன? சொல்லுமா. சூப்பர், கையை தட்டிடு. ட்ரேடிங், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் அண்ட் பேலன்ஸ் ஷீட். எனி அதர் ஆன்சர்ஸ்க்குனா? everyone we are BCom MCom. கரெக்ட் தானே? yes or no? let's understand which status we are in. நம்ம எந்த ஸ்டேட்டஸில் இருக்கும் தெரிஞ்சிடும் இப்போவே. அதுலேருந்து நீ டிசைட் பண்ணு. புரியுதலே? எந்த ஸ்டேட்டஸ்? பிகாஸ் டைம் இஸ் ஸோ ப்ரெஷியஸ், ஏஜ் இஸ் ஆல்சோ ப்ரெஷியஸ். நீங்கள் சில பேர் இங்கே டீன்ஸில் இருக்கலாம், எல்லாத்தையும் லைக் இனிஷியல் ஸ்டேஜஸ் ஆஃப் 20, இதுதான் பீக் டைம் ஃபார் எ ஸ்டூடெண்ட். யாருமே சொல்ல மாட்டானா? அன்றைக்கும் சொன்னேன் உனக்கு, கரெக்டாக? அன்றைக்கி நான் மேலே வந்து பேசும்போது கூட சொன்னேன், no one will be interested to grow yourself, no one will be interested in your own growth. Never, no one, even if they know if you do something you will grow அப்படின்னு தெரிஞ்சா கூட they will never tell you. புரியுதா? வேர்ல்ட் இஸ் லைக் தட். இஃப் யூ அண்டர்ஸ்டுட் ஆல்ரெடினா கிரேட். இல்லை சார் அப்படியா சார்னா இட் வில் ஹேப்பன். நீ பார்ப்ப. புரியுதுல? நோ ஒன், எவ்ரி ஒன் வில் பி வாட் கனா லெக் புல்லர்ஸ் தான் இருப்பான், தவிர நோ ஒன் வில் பி தேர் டு ஹெல்ப் யூ டு க்ரோ கடா. ஈவன் தோ இஃப் தே சே இட் வில் பி, நீயே அந்த ஏஜை தாண்டி போயிடுவேன். புரியுது இல்லையா? ஸோ டேக் இட் வெரி, சர்டன் திங் ஷுட் பி டேக்கன் டீப்பாக எடுத்துடணும். புரியுது இல்லையா? நான் என் ஏஜில் கொஞ்சம் சில விஷயம்லாம் ரொம்ப டீப்பாக எடுத்திருந்தேங்க. நான் ஓப்பனாக சொல்லணும்னா, நான் ரொம்ப ஆர்டினரி நான்லாம். ஓகேவா?
பட் எனக்கு த பிகினிங் ஸ்டேஜில் நான் டிசைட் பண்ணிட்டேன், ஐ ஷுட் நெவர் பி அன் ஆர்டினரி, ஐ ஷுட் நெவர் பி அன் ஆர்டினரியாக பர்சனாக இருக்கக்கூடாது, ஐ ஷுட் பி த ரிச்சஸ்ட் ஃபெலோ, ஐ ஷுட் பிகம் ரிச்சஸ்ட் அப்படின்னு நான் இதை எப்போ டிசைட் பண்ணுறேன், சின்ன வயசுலேயே டிசைட் பண்ணுறேன். அண்டு ரைட் பை காட்ஸ் கிரேஸ் சம்பாதிக்கிறதுல வந்து உனக்கு ரொம்ப பிடிச்ச வேலையில் சம்பாதிக்கிறது தான் ரொம்ப கரெக்டாக இல்லையா? ஸோ அந்த ஒரு பர்டிகுலர் திங் நீ கண்டுபிடிக்கணும், சம்பாதிக்கணும், இன்டெகிரிட்டி. தென் ஐ அண்டர்ஸ்டுட் தட் வேர்ல்டு வில் மேக் பேமெண்ட் ஒன்லி டு தோஸ் ஹூ ஆர் intellect. Those who are what? மூட்டை தூக்குறவங்களுக்கு கொடுப்பாங்களா, இன்டெலிஜென்ஸ் கொடுப்பானா? இன்டெலிஜென்ஸ்க்கு தான் கொடுப்பாங்க. இன்டெலிஜென்ஸ் கேன் பி எனி திங். இட் கேன் பி இந்த பிஸ்னஸ் ஃபார்ம், டீச்சிங்கில் இருக்கலாம், வேறு எந்த மாடலாக இருந்தாலும் இருக்கலாம். புரியுது இல்லையா? ஸோ மேக் ஷூர் யூ ஆர் திங்கிங். ஓகே, மேக் ஷூர் யூ ஆர் திங்கிங். உன் க்ரோத்துக்காக நீ யோசி, வேறு யாருக்காகவும் யோசிக்காத. நீ தான் உன் ஜெனரேஷனை அடுத்த லெவல் கூட்டு போகிற. ஏன்னா பொண்ணுங்களாக இருந்தால் கூட இன்னும் எல்லாரும் ஒன்று தானே. இஃப் ஐ டாக் டு மை சிஸ்டர், ஹவு வில் ஐ டாக்? எல்லாரும் என்னை விட மேலே வரணும் தான் ஆசைப்படுவோம். புரியுது இல்லையா? ஸோ திங்க் ஃபார் யுவர் செல்ஃப், திங்க் அண்ட் டெல் மீ. So second, who is ready to give the answer for financial statement? சொல்லுங்கண்ணா. Cash flow statement. Apart from this, correct? Apart from what she said. Sharma, what is your name? Mridula. Okay. What's your name? ஜோரா கையை தட்டிடுக்கடா அவளுக்கு. நான் ஏன் இந்த மாதிரிலாம் கேட்குறேன்னா, we will know our status on the intellect. புரியுது இல்லையா? ஸோ one people said journal, ledger, trial balance. Some people have added to it, what is that? Trading account, profit and loss account, balance sheet. And one more person has added something called as what? Cash flow statement. What flow statement? Cash flow. Is there any other thing that is there? Is there any other thing that is there in financial statement? What is that? Reconciliation statement. கையை தட்டிடுக்கண்ணா, எல்லாம் தட்டிடு. எனக்காக வெயிட் இல்லாமல் நீயே தட்டிடு. யூ கண்ணா. ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஷேர் ஹோல்டர்ஸ், டிவிடெண்ட் அண்ட் ஈக்விட்டி. ஓகே, ஃபைன். லாஸ்ட்ல வேற யாரோ கை தூக்குனீங்க, யாரு சொல்லுங்கண்ணா? லாஸ்ட்ல நீயே தான். ட்ரையல் பேலன்ஸ். ஓகே, ஃபைன். எஸ், நோட்ஸ் டு அக்கௌண்ட்ஸ். கையை தட்டிடு. Point number one. Financial statement generally comprises of 5 components. Generally it comprises of how many components? 5 components. நீயே ஒரு business start பண்ணா கூட this 5 elements should be there in final accounts. நீயே ஒரு business பண்ணா கூட when you do business you will prepare financial statement. காத்தா விட்டுருவியா? ஏய், ஓன் பணம்டா, நீ பிஸ்னஸ் பண்ணுறனா வெதர் யூ வில் டூ ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் போடவே மாட்டியா? நீ போடாட்டி கம்பெனிஸ் ஆக்ட் வில் நாட் லீவ் யூ, நீ போடாட்டி இன்கம் டேக்ஸ் வில் நாட் லீவ் யூ. புரியுது இல்லையா? அட்லீஸ்ட் ஃபார் த சேக் ஆஃப் காம்ப்ளைங் வித் த கவர்மெண்ட் வி ஹவ் டு ப்ரிப்பேர் வாட்? ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட். ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் கம்ப்ரைசஸ் ஆஃப் வாட் இஸ் தட்? ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் கம்ப்ரைசஸ் ஆஃப் நம்பர் 1, எல்லா அட்டென்ஷன் மேலவே. ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் கம்ப்ரைசஸ் ஆஃப் நம்பர் 1 ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். டெல் மீ ஸ்டேட்மெண்ட் ஆஃப். எல்லாரும் சொல்ல, ஸ்டேட்மெண்ட் ஆஃப். செகண்ட் ஒன் பேலன்ஸ் ஷீட். செகண்ட் ஒன் இஸ் வாட்? அப்போ சார் நீங்கள் சொன்னபடி பார்த்தீங்கன்னா ஜேர்னல் இஸ் நாட் அ ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட், லெட்ஜர் இஸ் நாட் அ ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட், ட்ரையல் பேலன்ஸ் இஸ் நாட் அ ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட், பிஆர்எஸ் இஸ் நாட் அ ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட். ஓப்பனிங்காக நான் என்ன சொல்கிறேன்? ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். ஈவன் ஐ டிட் நாட் அட்டர் வேர்ட் வாட் கனா ட்ரேடிங் அக்கௌண்ட். ஈவன் ஐ டிட் நாட் அட்டர் வாட்? ட்ரேடிங் அக்கௌண்ட். ஸ்டார்ட்டே என்ன தான் சொல்கிறேன்? ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். செகண்ட் நான் என்ன சொல்கிறேன்? பேலன்ஸ் ஷீட். செகண்ட் ஒன் இஸ் வாட்? பேலன்ஸ் ஷீட். தேர்ட் இஸ் கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட். தேர்ட் இஸ் வாட் ஸ்டேட்மெண்ட்? அண்ட் ஃபோர்த் ஒன் நீ ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறன்னா நாலாவது என்னவா இருக்கணும் அப்படின்னா ஸ்டேட்மெண்ட் ஆஃப் சேஞ்சஸ் இன் equity. Tell me, statement of changes in equity. Repeat it. Statement of changes in equity. Repeat once again. Statement of. If you see many people, they will use a shortcut called as SOCI. They will use something called as what? SOCI or SOE. Means what? Statement of changes in equity. Even if Reliance or Jio or Tata, if they release what kana in their own newspaper financial statement release பண்ணாங்கனா, what is mandatory? Statement of changes in equity. Everything I'll teach you. Each and everything I'll teach you. Okay, you don't worry about it. What are the first 4 I said? Number 1, statement of profit and loss account. Number 2, number 3, cash flow statement. Number 4,
Statement of changes in equity. And fifth one is notes to accounts. Fifth one is what? Notes to accounts. Everything will not be what kana on the face of statement of profit and loss. We cannot write everything, correct? So there are certain significant policies and additional information and explanation which we cannot write on the face of what kana on the face of P and L balance sheet. We cannot write amount pakkathile you will write one paragraph. How it will look? Black, correct? அதனால தான் instead of making it so clumsier, we will write it in a separate separate paragraph. We will write one element away, we will bring it. What is that? Notes to accounts. What is that? Appo point number 1, what we are going to learn, financial statement, each and everything we are going to learn. Adula first component yaar kana, first element is statement of profit and loss. Second statement another, third statement another, fourth statement another, fifth is what? Sir, appo ivala yaar sir? Journal, ledger, avanangala yaarla? They are called as books of accounts. They are called as what kana? Books of accounts. If you prepare journal only, we can prepare what kana? Ledger. Why journal? I will tell you. Why ledger also I will tell you. After ledger, what we will do kana? We will summarize through what kana? Trial balance. We will summarize through what kana? Trial balance. So look kana, appo what is the first one we are having? Journal. Next one is what? Next one is what? Third one is? Yes, tell me what is the third one? Then we will prepare a trading account. From trading account, we will identify something called as gross profit or gross loss. Agreed or disagreed? After gross profit or gross loss, you think we will not have any expenses, or we will have an expense? After preparing gross profit, still we will have a expense. Still we will have other income. Still we will have what income? Finally, what is your profit? Finally, what is your loss? And finally, you are identifying something. Finally, you are identifying something. No, that only will call it as net profit or net loss, because after that, nothing is there. After that, nothing is there. Therefore, since that is the last ending point, where are you finding net profit or net loss? Trading account or P&L account? Sir, why only in that account they are preparing? They could have used some other account. No, why only profit and loss? Yes or no? The reason, second, third rule. What is that? First rule is what? You should allow your thinking. I am telling you stages, correct? No one tells you. அவனுக்கு தெரியுமான்னு கூட உனக்கே தெரியாது, கரெக்டா? நான் சொல்றேன். Thinkingல step number 1. Step another first stage. Another, you should allow your mind to give what? Sentence or word? With that word, what we should do? Rendav, stage 2 of thinking. Stage 2 of what? Thinking. That answer can be right answer or wrong answer, but either way it is your thinking. It is your thinking. And third way of thinking, you should ask a question. Why? You should ask a question. Every stage of learning you should have something, what kana, a question called as why, and answer for that why, and answer for that why. Puridalaya? So what you should have? You should have a third. What is that? Third step, you should know why is that like that. Purida? And if you get an answer, then you are having a clarity. I am actually I'll be very happiest person to share all the knowledge with you, kana, because when right knowledge is given to right set of people, they will bring up what na some right things in the entire country, correct? So அதனால தான் சொல்றேன், everything has been what kana எல்லாமே diluted. படிக்கிற எல்லாமே வந்து அரகுறையா தான் படிக்கிறோம், தவிர ஒருத்தருக்கு கூட அது என்னன்னு இல்லைன்னா கரெக்டா படிக்கணும்னு தெரியல. புரியுதா? when I teach you, ஒன்னொன்னு நான் பிரேக் பண்ணிடுவேன், நீயே பாப்பா, you yourself will tell me. புரியுதா இல்லையா? ஸோ ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ல நான் சொன்ன மாதிரி என்னதுன்னா ஸ்டார்டிங் அப்போ ஃபைனலாக நெட் ப்ராஃபிட் ஆர் நெட் லாஸ் வேர் யூ ஆர் ஃபைண்டிங்னா ட்ரேடிங் அக்கௌண்ட்டா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டா? அதனால தான் they are talking about what na profit and loss account. What kana? Profit and loss account. Sometimes people can also include what? Profit and loss account and trading account, but predominantly you should talk only about what? Profit and loss account. Statement of profit and loss account. Why it is named as statement of profit and loss account? Why it is named as what? Statement of profit and loss. Actually நீ நான்லாம் படிக்கும்போது என்னதான் படிச்சோம்? அது profit and loss account. என்னதான் படிச்சோம்? ஆனால் இப்போல்லாம் என்ன சொல்கிறாங்க, கம்பெனிஸ் ஆக்டில் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். என்ன சொல்கிறாங்கன்னா ஸ்டேட்மெண்ட் ஆஃப்
ஏன் சார் அப்படி சொல்கிறாங்க? அது ப்ராஃபிட் அண்ட் லாஸ்னே சொல்லிட்டு போயிடலாம், கரெக்டாக இல்லையா? ஏன் அப்படி பண்ணுறான்னா, ஒன் ஆஃப் த ரீசன், தெர் ஆர் 4 ரீசன்ஸ். அதில் ஒன் ஆஃப் த ரீசன் ஐ வில் டெல் யூ டுடே. வென் இட் கம்ஸ் டு வாட்னா ஓவரால் வேர்ல்டு, ஓகேவா, வென் ஓவரால் அட் இன்டர்நேஷ்னல் லெவல் வி ஹேவ் சம்திங் கால்ட் அஸ் IFRS. வி ஹேவ் சம்திங் கால்ட் அஸ் வாட்? IFRS. இன்டர்நேஷ்னல் லெவலில் P&L கூப்பிடுவான், they will have some word called a statement of profit and loss மாதிரி ஒரு பேர் வச்சுருந்தாங்கடா, to match with international standards. சொல்லுங்கண்ணா, to match with what? நம்ம ஆளுங்களும் என்ன சொல்கிறான், ஏய் P&L சொன்னால் அசிங்கமாக இருக்குடா, நம்மளும் அவனுங்க மாதிரி சீன் போடலாம், அவனுங்களை மாதிரி என்ன பண்ணணும், சீன் போடணும். பிகாஸ் இன் இந்தியா ஆல்சோ ஆல் த கம்பெனிஸ் நவ் தே ஆர் கோயிங் வாட்னா குளோபலி. அப்போ தே ஷுட் ஆல்சோ மேட்ச் ஆர் நாட், கரெக்டாக இல்லையா? அதனால தான் இன்ஸ்டெட் ஆஃப் காலிங் P&L தே ஆர் ஆல்சோ காலிங் இட் அஸ் வாட்னா ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் அண்ட் லாஸ். தே ஆர் காலிங் இட் அஸ் வாட்? ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் அண்ட் லாஸ், டு மேட்ச் இட் வித் த இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ஸ். IFRS ஓட மேட்ச் பண்ண. There are other reasons also. There are what reasons also? Other reasons. Therefore, financial statements comprises of number 1 what kana? Number 1 profit and loss or statement of profit and loss or statement of profit and loss. Second one is balance sheet. Third one is, fourth is statement of changes in equity. Fifth one நகனா notes to accounts. சார் அப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஜேர்னல் லெட்ஜர் அண்ட் ட்ரையல் பேலன்ஸ் தே ஆர் நாட் ஃபைனல் அக்கௌண்ட்ஸ். தே ஆர் நாட் அட் ஆல் ஃபைனல் அக்கௌண்ட்ஸ். தே ஆர் நாட் அட் ஆல் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ். தே ஆர் நாட் அட் ஆல் வாட்? ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட். தே ஆர் கால்ட் அஸ் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ். அப்படின்னா நீ எப்பப்பெல்லாம் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் அப்படின்னு புக்ஸில் பார்க்குறேன்னா, they are only up to what kana? Trial balance. Even trial balance is not mandatory. Even trial balance in practical life, what is not mandatory? Trial balance is not mandatory. Trial balance is not at all mandatory. எது தான் mandatory? Trading, P&L, balance sheet. எது not mandatory? Trial balance. But trial balance is essential. What is that? Trial balance is essential to prepare what? Final accounts. That is trading, P&L, balance sheet. Prepare பண்ணா who is assisting you kada? Trial balance is assisting you. Who is assisting you kada? Trial balance is assisting you. புரியுதா இல்லையா? அப்போ ட்ரையல் பேலன்ஸை ப்ரிப்பேர் பண்ணோன்னா who is required? Ledger is required. Who is required கண்ணா? Ledger is required. அப்போ லெஜரை ப்ரிப்பேர் பண்ணால் யார் required? Journal is required. Therefore, actually speaking கண்ணா, to find final கண்ணா, to find profit or loss and what கண்ணா? Financial portion, that is assets and liabilities. How many accounting processes we have generally? How many accounting processes are there? 2 accounting processes. How many accounting processes are there? I want everyone to focus. இது உங்க போர்டு தான், நான் எழுதி முடிச்ச பிறகு இது இங்கே தான் இருக்கும், வேணா நீ வீட்டுக்கு கூட எடுத்துன்னு போ, எனக்கு கவலை கிடையாது. ஃபர்ஸ்ட் நான் என்ன சொல்றேன்னா பாரு, நோட்ஸ் எல்லாம் அப்புறம் எழுது, கவனிக்கடா. In order to find, சொல்லுங்கடா, in order to find, in order to prepare financial statement, how many routes we have to take? Either way we can, there are how many routes actually? 2 routes are there. How many routes are there? So how many routes are there kana? 2. Kana, for example, to reach your home, you think only one route is there, or there will be more than one route? அதே மாதிரி தான் அக்கௌண்ட்ஸ்லையும் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை ப்ரிப்பேர் பண்ணால் there is more than one route. There is more than one route. What is the, shall I write here? விழுந்துறது இல்லை, அது வந்துச்சுன்னா நானும் சேர்ந்து விடுவேன், சூப்பர் ஜாலியாக இருக்கும். நீங்கள்லாம் ஜாலியாக விடுவீங்களா? அப்போ கண்ணா லிசன், டு ஃபைண்ட் வாட் இஸ் அவர் டெஸ்டினேஷன். கண்ணா டெல் மீ வாட் இஸ் அவர் டெஸ்டினேஷன் பாயிண்ட்? டு ஃபைண்ட் வாட்? டு ப்ரிப்பேர் ஃபைனல் அக்கௌண்ட்ஸ். டு ப்ரிப்பேர் வாட் அக்கௌண்ட்ஸ்? ஃபைனல். எல்லாம் கவனிக்கணும். அப்போது அவர் டெஸ்டினேஷன் இஸ் வாட் கண்ணா? அவர் டெஸ்டினேஷன் இஸ் டு ப்ரிப்பேர் வாட் கண்ணா? ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ். இஸ் டு ப்ரிப்பேர் வாட் ஸ்டேட்மெண்ட்ஸ் கண்ணா? Can you tell me what is financial statements comprises of? Statement of profit and loss account and what kana? Balance sheet. இதோட யாரோ இருப்பாங்க கண்ணா? Trading and P&L. What is that? We'll call it as accounts la, நம்ம இந்தியன் அக்கௌண்ட்ஸ்ல they are calling it as what? Trading and P&L. P&L தான் we are calling it as what னா, கொஞ்சம் சீன் போட்டு கூப்பிட்டா என்னது? Statement of profit. அப்போ நம்ம டெஸ்டினேஷன், உன்னோட டெஸ்டினேஷன் உன் வீடு இருக்கு, நம்ம இப்போ அக்கௌண்ட்ஸ்ல what is our destination? To prepare financial statement. அதுல டாப் 2 யாரு கண்ணா? Financial statementsல டாப் 2 யாரு? Statement of P&L and balance sheet. Statement of P&L and statement of P&L and to reach the destination, how many routes are there? 2 routes. ஃபஸ்ட் டைம் கேட்குறீங்கண்ணா இந்த மாதிரிலாம். 2 ரூட் இருக்குது சார். எத்தனை ரூட் இருக்குது? 2 ரூட்டு. ஃபஸ்ட்டு ரூட்டு என்னக்கண்ணா? ஃபர்ஸ்ட் ரூட் என்னது? ஃபர்ஸ்ட் ரூட் இஸ், we'll call it as accounting process 1. Tell me kana, what is that? Accounting process 1. Accounting process 1. Tell me kana, what is that? Accounting process 1 starts with source document. Tell me kana, it starts with what document? Tell me what document? Then from that source document we have to identify what? Transactions and other events. From that source document what we have to identify? Transactions, and from this transaction other event we have to record what kana? Journal. Then
ledger, then trial balance. From trial balance only we will reach our destination. This is what kana route number 1. This is what kana route number 1. What is route number 2, sir? Accounting process 2. Tell me kana what is that? Accounting process 2. Accounting process 2 also has what kana source document. First is always what? Source document. Next what we have? Transactions and other events. Next what we have? Transactions and other event. And thirdly we have something called as subsidiary books. What books kana? And like this we will be going. Clear or not clear kana? Clear or not clear? Question number 1. எல்லாம் உயிரோட இருக்கியா கண்ணா? உயிரோட இருக்கியா எல்லாரும்? எல்லாம் பார். First question. Subsidiary books எல்லாம் போட்டிருக்கோமா? 11th போட்டிருக்கியா? ஓய் 11th போட்டிருக்கியா இல்லையா? சயின்ஸ் ஸ்டூடெண்ட் ஆக மட்டும்தான் எக்ஸம்ஷன். ஓகேவா? அது மட்டும்தான். சயின்ஸ் ஸ்டூடெண்ட் சார் ஏதோ சயின்ஸ் பேக்ரவுண்ட் புக்ஸ்க்கு பிகாம் பண்ணிட்டேன்னா தட் இஸ் ஃபைன். ஹவு மெனி ஆஃப் யூ சீன் சப்சிடரி புக்ஸ் இன் யுவர் லைஃப்? ரைஸ் யுவர் ஹேண்ட்ஸ். சப்சிடரி புக்ஸ் நான் பார்த்துருக்கேன் சார் என் வாழ்க்கையில். சப்சிடரி புக்ஸ்னால் என்னென்னா ஐயோ அது சொல்கிறேன். பர்ச்சேஸ் புக், பர்ச்சேஸ் ரிட்டர்ன்ஸ் புக், சேல்ஸ் புக், சேல்ஸ் ரிட்டர்ன் இது நான் பார்த்துருக்கேன் சார். கேஷ் புக்கெல்லாம் பார்த்துருக்கேன் சார். நான் அந்தலாம் கொஷன்லாம் கேட்க மாட்டேன். பார்த்துருக்கேன் சார். எல்லாம் மட்டும் கை தூக்கு சார். சாப்டர்லாம் பார்த்துருக்கேன். ஜாலியாக இருக்கும். மல்டிப்ளை பண்ணி போட்டு ஆன்சர் வரும். எஸ் ஆர் நோ? எஸ் ஆர் நோ? இப்போது வாட் இஸ் பர்ச்சேஸ் புக் அதெல்லாம் நான் கேட்க மாட்டேன். கவலையே பட தைரியமாக இரு. என் கேள்வி ஒன்று தான். எல்லாம் என்ன பாருப்பா? எல்லாம் என்ன பாரு? சப்சிடரி புக்ஸ் நீ போட்டிருக்க ஞாபகம் இருக்காங்கன்னா கேஷ் புக் எல்லாம் போட்டிருப்ப. கேஷ் புக் இஸ் ஆல்சோ வாட் புக்? சப்சிடரி புக்ஸ். சப்சிடரி புக்ஸ் ஜேர்னல் ஆர் லெட்ஜர்? ஜேர்னலா லெட்ஜர் மாதிரி இருக்குமா? கரெக்டாக இது யோசிச்சு சொல்லு. எதையும் வாய்க்கு வந்து உளறிட போகிறேன். புரியுது இல்லையா? 11th பார்த்துருப்பா அதை வேறு. கரெக்டாக இல்லையா? பார்த்துருக்கா? ஃபஸ்ட் இயராக இருந்தாலும் நீ பார்த்துருக்கணும். செகண்ட் இயர்னா ஃபஸ்ட் இயரில் பார்த்துருக்கணும். ஏதோ ஒரு இடத்துல நீ என்ன பண்ணியிருக்கணும்? கேஷ் புக்கு, பர்ச்சேஸ் புக் இருக்கிறதுல ஈஸியஸ்ட் சாப்டர் அதுதான். எஸ் ஆர் நோ? My question is whether subsidiary books are journal or ledger. கையை தட்டுகளா? கையை தட்டு. கையை தட்டு, நல்லா தட்டு. Subsidiary books are what kana? Ledger. சொல்லு. Subsidiary books are what kana? Ledger account is the wrong answer. Is the wrong answer. சோரா இப்ப கையை தட்டு. wrong answerனா கையை தட்டு. பரவாயில்ல, என்ன தட்டு சார்? அப்படியே தூக்கிட்டு போயிட்டு அப்படியே தள்ளி விட்டீங்க. சப்சிடரி புக்ஸ் ஆர் ஜேர்னல். சொல்லு. சப்சிடரி புக்ஸ் ஆர் வாட் கனா? போதும் அங்க கசகசா போதும். என்ன பாரு? சப்சிடரி புக்ஸ் இஸ் வாட் கனா? ஜேர்னல். சப்சிடரி புக்ஸ் ஆர் நாட் வாட்? லெட்ஜர். சொல்லு. சப்சிடரி புக்ஸ் ஆர் நாட் வாட் கனா? தே ஆர் ஆக்சுவலி வாட்? சொல்லுங்க. தே ஆர் ஆக்சுவலி வாட்? என்ன கிடையாது? தே ஆர் ஆக்சுவலி வாட்? என்ன சார் சத்தியமா இந்த மைக்கு மேலே சத்தியமாக சொல்கிறேன். தே ஆர் ஜேர்னல். தே ஆர் வாட் கனா? அப்படின்னா பர்ச்சேஸ் புக்கான்றது ஒரு ஜேர்னல், பர்ச்சேஸ் ரிட்டர்ன்ஸ் புக்கான்றது ஒரு ஜேர்னல். இப்போ நீ ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் பண்ணுறியா? சேல்ஸ் புக்கான்றது சூப்பர். சேல்ஸ் ரிட்டர்ன்ஸ் புக்ஸ்ன்றது, கேஷ் புக்ன்றது சொல்லு. பெட்டி கேஷ் புக்ன்றது என்ன கிடையாது? தைரியமாக சொல்லு. என்ன கிடையாது? அப்படின்னா எல்லா டிரான்சாக்ஷனையும் தூக்கி ஒரே புக்கில் எழுதாமல் அந்த புக்கை 10 பிச்சு எடுத்துகிட்டுன்னு வச்சுக்கோயேன். அந்த புக்கு தான் என்ன புக்கு? சப்சிடரி புக்ஸ். அந்த புக்கு தான் என்ன புக்கு? அப்படின்னா எரும மாடு சைஸில் ஒரு புக்கில் எல்லாமே ஒரே இதிலே எழுதிருந்தாங்கன்னா புக்கு சைஸ் இத்திருண்டு இருக்குமா? மகாபாரதம் மாதிரி இருக்குமா? நம்மளுக்கு மகாபாரதம் பார்க்க ஆசையாக இருக்கா? இல்லை சார் குட்டி குட்டி பாட்டாக கொடுங்க, மகாபாரதம் பார்ட் 1 2 3 அப்படி கொடுத்தா நல்லா இருக்குமா இல்லையா? நம்மளுக்கு காம்பேக்டாக இருக்கும், படிச்சுட்டு போயிடலாம். எஸ் ஆர் நோ? அதனால் இன்ஸ்டெட் ஆஃப் மெயின்டைனிங் ஆல் த டிரான்சாக்ஷன் இன் ஒன் நோட் புக், திஸ் நோட் புக் ஹேஸ் பீன் டிவைடட் இன்டு ஸ்மால் நோட் புக்ஸ். சொல்லுங்கண்ணா, என்னது? ஸ்மால் நோட் புக்ஸ். எஸ் ஆர் நோவா? அப்படின்னா நீ ஃபஸ்ட்டு இன்னும் பெருசாக இருக்கும்போது அது என்னது? ஜேர்னல். பிச்சு எடுத்தாலும் அது என்னதான்? அப்போது சப்சிடரி புக்ஸு எதுலேருந்து பிறந்து வந்தது? ஜேர்னல். எதுலேருந்து பிறந்து வந்தது? ஜேர்னல். ஜேர்னல்லேருந்து பிறந்தா அதை ஜேர்னலாக சொல்லுமா வேறு ஏதாவது பேர் சொல்லிவிடா? புரியல. என்னது? ஒரு யானையிலேருந்து ஒரு யானை பிறந்தா யானைன்னு சொல்லியா, புலி பூனை அப்படி எதாவது சொல்லுவியா? அப்போ ஒரு ஜேர்னல்லேருந்து ஜேர்னலே வருமா வேறு எதாவது வருமா?
அப்படின்னா பெரிய புக் இல்லாமல் குட்டி குட்டி புக்கியா நீ மெயின்டைன் பண்ணுறனா தே ஆர் கால்ட் அஸ் வாட்னா சப்சிடரி புக்ஸ். தேர்ஃபோர் சப்சிடரி புக்ஸ் ஆர் ஆல்சோ வாட்னா ஜர்னல். கையை தட்டிக்கோ நல்லா தட்டிடு. அப்படின்னா சப்சிடரி புக்ஸ் என்னதுக்குன்னா சப்சிடரி புக்ஸ் ஆர் வாட்? Subsidiary books are what? Journal. Abdina, after you prepare subsidiary books, then we will prepare something called as ledger. Upon trial balance, upon inakana final accounts. Abdina, how many routes are there to reach the destination? Kana 2 routes. How many routes are there? சொல்ல எத்தனை ரூட்ஸ் இருக்கு? 2. வாட் இஸ் ரூட் நம்பர் 1 கண்ணா? சொல்லு. நம்பர் 1 இஸ் வாட்? சோர்ஸ் டாக்குமெண்ட். கண்ணா என்ன சார் சோர்ஸ் டாக்குமெண்ட்னா என்ன சார்? நான் எக்ஸாஸ்டிவாக நான் அந்த கிளாஸில் சொல்கிறேன் கண்ணா. இப்போதையும் உனக்கு புரிய நான் சொல்கிறேன். சி இன் எக்ஸாம்ஸ் தே வில் கிவ் த கொஷன், யூ வில் ரைட் தி ஆன்சரா ஆர் நீயே கொஷன் வீட்டிலேருந்து எடுத்துன்னு வந்து இங்கே ஆன்சர் எழுதுவியா? தே வில் கிவ் த கொஷன் பேப்பர். தெரிஞ்சால் நம்ம எழுதுவோம், தெரியாட்டி நம்மளா ஒன்று எழுதுவோம். எஸ், எழுதாமலாம் விட மாட்டோம். ஐயா நான்லாம் பக்கமாக எழுதுனேன் கடா. பிகாம் எக்ஸாம்லாம் ரிலவெண்ட்டாக தான் எழுதுவேன். என்னவா எழுதுவேன்? ரிலவெண்ட்டாக எழுதுவேன். ஆனால் யாருமே விட்டெல்லாம் வர மாட்டோம். கரெக்டாக அவ்வளோ டம்மாக்கணும் நம்ம. இல்லை எஸ் ஆர் நோ. அதான் சொல்கிறாங்க. என்னது அதான் சொல்கிறாங்கண்ணா. when it comes to exam hall they will give the question, you are writing the answer. கரெக்டாக they are giving the question, we are writing the. சின்ன வயசுலேருந்து அப்படி தான். ஆனால் when you enter into practical லைஃப்க்கு என்ட்ரு ஆனோடனே யாராவது ரோட்டில் போகிறவன் இந்தாங்க சார் உங்கள் கொஷின் நீங்களே ஆன்சர் போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்களாம். இன் ரியல் லைஃப் வி அவர் செல்ஃப் ஷுட் ஃபைண்ட் தி கொஷின் அண்ட் வி அவர் செல்ஃப் வில் ஃபைண்ட் தி ஆன்சர். வாட் இஸ் த ரியாலிட்டி? ரியாலிட்டி வந்து someone will give the question, you will pass the journal entry, or someone will give. Kana, what is the reality? They will give, someone will give the question, you will pass the entry. You yourself will find the question and you have to pass an entry. சொல்லு, ரியல் லைஃப்பில் என்ன ஆகும்? யாராவது கொஸ்டின் பேப்பர் கொடுப்பான், இந்த சார் என்ட்ரி போடுங்க டேலியில் அப்படின்னு சொல்லுவானா. வி ஹாவ் டு ஐடென்டிஃபை த டிரான்சாக்ஷன்ஸா. சொல்லு என்னது? ரியல் லைஃப்பில் கொஷனும் நம்ம தான், ஆன்சரும் நம்ம தான். காலேஜ் தாண்டிட்டோன்னே என்னது? கொஷனும் நம்ம தான். ஸ்கூலு காலேஜ் எல்லாம் என்ன படிச்சிருந்தா சிஏ எல்லாமே எஜுகேஷன் படிக்கும் போதெல்லாம் என்னது? கொஷின் கொடுப்பாங்க, ஆன்சர் எழுதுவாங்க. ரியல் லைஃப்பில் பிரச்சனை இல்லை. நீ ஒரு 5 மணிக்கு எனக்கு சொல்லு, நான் வெயிட் பண்ண அப்படியே இருக்கேன். சரி சொல்லு. ரியல் லைஃப்பில் என்னது? கொஷனும் ஆன்சரும். கொஷனும் நம்ம தான், ஆன்சரும் நம்ம தான். கரெக்டாக? அப்படின்னா ரியல் லைஃப்பில் கொஷின் எப்படி சார் கண்டுபிடிக்கணும்? ஒரு பர்ச்சேஸ்டு கூட்ஸ் ஃபார் கேஷ் அப்படின்னு அவங்க கொடுத்தா நான் ஜர்னல் என்ட்ரி போடுவேன். ஆனால் ரியல் லைஃப்பில் பர்ச்சேஸ்டு கூட்ஸ் ஃபார் கேஷ்னா எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? எஸ் ஆர் நோ? எப்படி கண்டுபிடிப்பாங்கன்னா ரியல் லைஃப்பில் பர்ச்சேஸ் கூட்ஸ் ஃபார் கேஷ் எப்படி கண்டுபிடிப்பேன்? அப்படியே நீ தியானத்தில் உட்காந்துப்ப, உனக்கு அப்படியே 3வது கண்ணு திறந்துருக்கும். அப்போ இப்போ யாரோ யூடியூப்பில் ஒருத்தன் வரானே அந்த சாமிஜி, அந்த மாதிரி ஏதாவது உட்காந்தோடனே வந்துடும். ஏன்னா அந்த மாதிரிலாம் ஆசைப்பட்டனா இந்த கையெடுத்து நீயே கொட்டிக்கோ, சின்சான் பண்ண மாதிரி ஆயிடணும். அந்த மாதிரிலாம் எதுவும் நடக்காது. ஹவு வில் யூ ஐடென்டிஃபை இன் ரியல் லைஃப் தட் கூட்ஸ் ஹவ் பீன் பர்ச்சேஸ்டு ஃபார் கேஷ்? எப்படி கண்டுபிடிப்ப? சோர்ஸ் டாக்குமெண்ட் தான். அப்படின்னா என்ன? எதை வச்சு கண்டுபிடிப்ப? எந்த பில்லை வச்சு கண்டுபிடிப்ப? பர்ச்சேஸ் பண்ணும்போது they would have given one bill. கரெக்டாக? அந்த பில்லை நீ பார்ப்ப, யார் செல்லர், when we have purchased, இது நம்ம தான் பர்ச்சேஸ் பண்ணோமா, what is the date on purchase, what is the invoice number, what is the description, what is the particular, what is the rate, what is the quantity, what is the value, what is the GST, what is the TDS, எல்லாமே அதில் இருக்கும். எஸ் ஆர் நோ? அப்போ அதை வச்சு தான் நம்ம என்ன கண்டுபிடிப்போம்? டிரான்சாக்ஷன் ஹஸ் டேக்கன் பிளேஸ். அப்படின்னா அந்த பில்லை வச்சு தான் நீ என்ன கண்டுபிடிக்கிற? ஒரு டிரான்சாக்ஷனே கண்டுபிடிக்கிற. கரெக்டாக? பில்லை வச்சு தான் எதுவே கண்டுபிடிக்கிற. என்னென்னலாம் இருக்கலாம்னா, பில் இருக்கலாம், இன்வாய்ஸ் இருக்கலாம், பர்ச்சேஸ் பில் இருக்கலாம், ரெண்டல் அக்ரிமெண்ட்லாம், பேங்கிங் டிரான்சாக்ஷன் ஒரு எவிடன்ஸாக இருக்கலாம், ஜிபேயில் ஒரு டிரான்சாக்ஷனாக இருக்கலாம், எவிடன்ஸாக இருக்கலாம். எஸ் ஆர் நோ? இப்போ நீ ஏதோ ஒரு ஷாப்புக்கு போகிற, அவன் என்ன பில்லாக கொடுக்குறான், ஜிபே தான் டிரான்சாக்ஷன் உனக்கு. நீ கடைக்கு பிரச்சனை 5 மணிக்கு பதில் சொல்லி பிரச்சனையே இல்லை. ஏன்னா நான் என்ன கேட்குறேன்னு, நீ கடைக்கு போகிறேன்னு வச்சுக்கோ, ஏதோ பசிக்கு நீ உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போயிருக்கேன், யூ ஆர் ஜிபேயிங் ஹிம் சம் 600 rupees அண்ட் யூ ஆர் கெட்டிங். கரெக்டாக இல்லையா? மெனி ஷாப்ஸ் தே வில் நாட் கிவ் யூ வாட்னா பில்லெல்லாம் கொடுக்க மாட்டான். பட் இட் ஷுட் பி ரெக்கார்டட். எஸ் ஆர் நோ? வாட் இஸ் தி எவிடன்ஸ் டு ரெக்கார்ட் இட்னா? வயிற்றுல இருக்கு பார்த்துக்கோங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். அப்படியாங்கண்ணா? எதை வச்சுப்பண்ணா? ஜிபேல டிரான்சாக்ஷன் ஐடி இருக்குல்ல, தட் இஸ் ஆல்சோ. அப்படின்னா ஜிபேனா இட் ரிஃப்ளெக்ட்ஸ் ஆர் ரெப்ரசன்ட்ஸ் விச் அக்கௌண்ட்னா? பேங்க் அக்கௌண்ட். இட் ரெப்ரசன்ட்ஸ் விச் அக்கௌண்ட்? அப்போ பேங்க் ஸ்டேட்மெண்ட் பார்த்தா கூட அது என்னது? பேங்க் ஸ்டேட்மெண்ட் இஸ் ஆல்சோ எ ப்ரூஃப் ஆஃப் எ டிரான்சாக்ஷன். தண்ணி குடிச்சுக்கோ. பேங்க் ஸ்டேட்மெண்ட் ஆல்சோ இஸ் ப்ரூஃப் ஆஃப் வாட்னா? எவிடன்ஸ் ஆஃப் எ டிரான்சாக்ஷன். பேங்க் ஸ்டேட்மெண்ட்டும் என்னது? சோர்ஸ் டாக்குமெண்ட் தான். பேங்க் ஸ்டேட்மெண்ட்டும் என்னது?
அப்படின்னா சோர்ஸ் டாக்குமெண்ட் அப்படின்றது ஏதோ ஒரு இது வந்து இட் இஸ் கிவிங் அஸ் an எவிடன்ஸ் ஆர் ப்ரூஃப். இட் இஸ் கிவிங் வாட்னா எவிடன்ஸ் ஆர் அந்த ப்ரூஃபோ எவிடன்ஸோ வச்சு தான் we are identifying that this transaction has taken place. Say yes or no. அப்போ டிரான்சாக்ஷன் எது வச்சு கண்டுபிடிக்கிற அந்த சோர்ஸ் டாக்குமெண்ட் வச்சு கண்டுபிடிக்கிற. Say yes or no. அப்படின்னா டிரான்சாக்ஷன் ஸ்ட்ரைட்டாக உருவாகுதா அந்த பேப்பர் வச்சு தான் கண்டுபிடிக்கிறியா, பேப்பர் வச்சு தான் we are finding it. எஸ் ஆர் நோக்குனா அப்போது பிஃபோர் யூ ஐடென்டிஃபை a transaction and other event what is requiredனா சோர்ஸ் டாக்குமெண்ட். அப்படின்னா அக்கௌண்ட்ஸுக்கே ஆரிஜின் யார்? சோர்ஸ் டாக்குமெண்ட். சொல்லுங்கண்ணா அக்கௌண்ட்ஸ்க்கே ஆரிஜின் யார்? சோர்ஸ் டாக்குமெண்ட் என்னெல்லாம் இருக்கலாம்னு சொல்கிறேன் சொல்லு. இப்போதைக்கு இது ஞாபகம் வச்சுக்கோ, நான் கிளாஸ் எடுக்கும்போது ஃபுல்லாக சொல்லுவேன் நான் ரெடியாக. சோர்ஸ் டாக்குமெண்ட்னா என்ன? இட் கேன் பி இன் த ஃபார்ம் ஆஃப் பில், இன்வாய்ஸ், பேங்க் ஸ்டேட்மெண்ட், ரெண்டல் பேமெண்ட்டு, ரெண்டல் அக்ரிமெண்ட்டு, எலக்ட்ரிசிட்டி பில்லு, எல்லாமே வாட் எவர் திங்ஸ் தட் இஸ் ப்ரொவைடிங் எவிடன்ஸ் ஆஃப் எ டிரான்சாக்ஷன் தே ஆர் கால்ட் அஸ் வாட் டாக்குமெண்ட். ஒன்றுனா கூப்பிட வாய் வலிக்குதா இல்லையா? பில்லு, இன்வாய்ஸு, கேஷ் மெமோ, அது இது வவுச்சர், எஸ்ஆர், வாய் வலிக்குதா இல்லையா? இந்த குடும்பத்துக்கே ஒரு பேர் வைக்கிறாங்க. என்ன பண்ணுறாங்க? இந்த மொத்த குடும்பத்துக்கே என்ன வைக்கிறாங்க? டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு வைக்கிறாங்க. இதான் சோர்ஸ் இல்லை, இது மொத்த குடும்பம் ஃபஸ்ட்டு எப்படி பேர் வைக்கிறாங்க? டாக்குமெண்ட்ஸ். என்னது சொல்லு? என்னது டாக்குமெண்ட்? சொல்லு சொல்லு டாக்குமெண்ட் சொல்லு. டாக்குமெண்ட்னா ஜென்ரலாக மக்கள் பயப்படுவான். டாக்குமெண்ட்டா என்ன சார் அப்படின்னு. ஆக்சுவலாக டாக்குமெண்ட் வந்து ஒரு நார்மல் பேப்பர் கடை, ஒரு நார்மல் பேப்பர். டாக்குமெண்ட்னா என்னது? நார்மல் A4 ஷீட்டு நீ பிரிண்டரில் வச்சா நீ ஏதோ ஒரு ஃபார்மேட்டை பிரிண்ட் வச்சு வெளில வந்தால் டாக்குமெண்ட் எடுது. என்ன எடுது? பிரிண்ட் வச்சு வெளில வந்தா அப்படின்னா பிஃபோர் பிரிண்டிங் இட் வாஸ் அ ஆர்டினரி பேப்பர். பிஃபோர் பிரிண்டிங் இட் வாஸ் அ when an ordinary paper if it is signed, dated, what kana invoice, GST ellame potana the ordinary paper once it is signed and documented that should be called as what na document. That should be called as what na that should be called as. அப்போ இந்த டாக்குமெண்ட் வச்சு தான் நான் என்னவே பண்ணுறேன்? டிரான்சாக்ஷனை ஐடென்டிஃபை பண்ணுறேன். சொல்லு டிரான்சாக்ஷனை ஐடென்டிஃபை பண்ணுறேன். அப்படின்னா அக்கௌண்ட்ஸே எங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது? அந்த டாக்குமெண்ட் வச்சு தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸ்டார்ட் வி வில் கால் இட் அஸ் வாட்னா ஆரிஜின். வில் கால் இட் அஸ் வாட்? ஆரிஜினை நம்ம இன்னமும் சொல்லக்கன்னா சோர்ஸ். என்ன சொல்லலாம்? சோர்ஸ். சோர்ஸ்னா ஸ்டார்டிங் பாயிண்ட். சோர்ஸ்னா என்னது? அதனால தான் அந்த டாக்குமெண்ட்ஸ்க்கு என்ன பேருன்னு வைக்கிறானுங்கன்னா சோர்ஸ் டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு பேர் வைக்கிறாங்க. அதனால தான் அந்த பேர் என்ன வைக்கிறாங்கன்னா சோர்ஸ் டாக்குமெண்ட். புரியுதா? அப்போ சோர்ஸ் டாக்குமெண்ட்ல வில் ஐடென்டிஃபை வாட்னா டிரான்சாக்ஷன் அண்ட் அதர் ஈவெண்ட். நெக்ஸ்ட் என்னக்கன்னா ஃப்ரம் டிரான்சாக்ஷன் அதர் ஈவெண்ட்ஸ்ல வி வில் பாஸ் வாட்? ஜர்னல் என்ட்ரி. ஃப்ரம் ஜர்னல் என்ட்ரி வி வில் கிளாசிஃபை இட், வி வில் போஸ்ட் இட் இன்டு லெஜர். லெஜர்லேருந்து என்னது? From trial balance only what we will do kana final accounts will be prepared. What will be prepared kana? Final accounts will be prepared. Say yes or no. Yes or no. அவன் சொல்கிறான் நீ எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணுறல இந்த ஜேர்னல், லெஜர், இன்ஃபேக்ட் சோர்ஸ் டாக்குமெண்ட். சொல்லு சோர்ஸ் டாக்குமெண்ட், ஐடென்டிஃபைங் த டிரான்சாக்ஷன், ஜேர்னல், லெஜர் அண்ட் ட்ரையல் பேலன்ஸ் வரைக்கும் we have to call it as what? Books of accounts. We have to call it as what? The moment you start with what kana? The moment you start with trading, P&L, balance sheet போயிட்டானே ஃபைனல் ஸ்டேஜில் இருக்குன்னு அர்த்தம். எந்த ஸ்டேஜில் இருக்க அப்படின்னா அக்கௌண்ட்ஸ்க்கே லாஸ்ட் ஸ்டேஜில் இருக்குது. அக்கௌண்ட்ஸில் ஃபஸ்ட்டு யார்? சோர்ஸ் டாக்குமெண்ட். லாஸ்ட் யார்? ஃபைனல் அக்கௌண்ட்ஸ். யார் லாஸ்ட்டு? புரியுது இல்லையா? அப்போ whenever you read a word something called as books of accounts, when you read something called as what kana? Books of accounts, it is not including what kana? Final accounts. It does not include what accounts? Final accounts na final accounts தான். உனக்கு புரிஞ்சுச்சா என்ன? Final accounts na என்னதான்? Books of accounts na என்னது? Journal, ledger. In fact, trial balance கூட people will not consider. They will consider only what? Journal and what? Ledger தான் books of accounts சொல்லுவாங்க. புரியுதா இல்லையா? In books of accounts, what is it? In books of accounts, உங்ககிட்ட cash in hand இருக்குமா? Cash in hand இருக்காதா businessல? You will have cash balance. You will have what balance? Only in cash in hand தான் இருக்குமா? Bank balance will also be there. Bank balance will also be there. அப்போ ஒரு பிஸ்னஸில் இன்னும் இருக்கலாம், கேஷ் இன் ஹேண்டும் இருக்கலாம். கேஷ் இன் ஹேண்டாக இருக்குன்னா கையில் இருந்தால் வில் கால் இட் அஸ், கையில் கேஷ் இருந்தால் வில் கால் இட் அஸ் கேஷ் இன் ஹேண்ட். பேங்க்கில் கேஷ் இருந்தால், இப்போ நான் கேட்குற கேள்வி கரெக்டாக சொல்லுங்கண்ணா. உனக்கு இப்போ தான் காமன் சென்ஸ் வந்துச்சுல்ல, கரெக்டாக சொல்லு. கையில் கேஷ் இருந்தால், பேங்க்கில் கேஷ் இருந்தால் கரெக்டாக சொல்லு. பீரோ இருக்குல்ல, பீரோவில் கேஷ் இருந்ததுன்னா கேஷட் சொல்லு. கேஷட். நம்ம பாக்கெட்டில் கேஷ் இருந்ததுன்னா கேஷட் பாக்கெட். என்னது? கேஷட். பேக்கில் இருந்துச்சுன்னா கேஷட் பேக். எல்லோரும் என்ன பண்ணலாம்னா, நம்ம பில்டிங்கில் எத்தனை ஃப்ளோர் இருக்குது? எல்லோரும் 4வது ஃப்ளோரும் குச்சிடலாம். ஓகேவா?
குச்சிடலாம். ஏன்னா கேஷ் அட் பேங்காக இருந்தாலும் கேஷ் அட் பேக்கில் கேஷ் இருந்தாலும் இது என்னது, பேக்கை வந்து கேஷ் எடுத்துப்பியா இல்லையா, அதை கூட என்னதான் சொல்லுவாங்க, கேஷ் இன் ஹேண்ட் தான் சொல்லுவோம். பீரோக்குள்ளே வச்சாலும் என்னதான் சொல்லுவாங்க, கேஷ் இன் ஹேண்ட் தான் சொல்லுவாங்க. ட்ராவில் வச்சாலும் என்னதான் சொல்லுவாங்க, கேஷ் அட் ட்ரான்றியாக்கடா. அவ்வளோனா முட்டாலாம் நம்ம. அதையும் என்னதான் சொல்லுவாங்க, கேஷ். பேங்க்கில் இருந்தால் மட்டும் என்ன சொல்லுவாங்க, கேஷ் அட். புரியுதா இல்லையா? இன்டர்வியூவில் ஒரு தடவை கேட்டானுக்கண்ணா இதை, ஒரு நான் காலேஜ் படிக்கும்போது ஒருத்தனை கேட்டாங்க இதை, இது மாதிரியே கேட்டானே. அவனும் ஒரு ஃப்ளோவில் ஆச்சு தாக்கிட்டான் ஆன்சரை. என்னது, கேஷ் அட் பாக்கெட். இவனும் கேஷ் அட் பாக்கெட். பைத்தியம். ஏன்னா உனக்கும் தெரியும் ஆன்சர். சி, நீ அவ்வளோ டம்லாம் கிடையாது. யூ ஆல்சோ நோ தி ஆன்சர், இட் இஸ் கேஷ் இன் ஹேண்ட். ஆனால் அந்த கிளாரிட்டி, அந்த கான்சியஸ்னஸ் இல்லாமல் என்ன பண்ணுறேன், போகலாம் அப்படியே போகலாம், செத்தலாம் ஐயோ. புரியுது இல்லையா? அப்போல்லாம் பண்ணக்கூடாது. புரியுது இல்லையா? சென்சிபிளாக இருக்கணும். என்னவா இருக்கணும், சென்சிபிளாக இருக்கணும். இப்போது நான் ஒரு கேள்வி கேட்குறேன், நீ ஒன்று சொல்லுக்கண்ணா. கேஷ் இன் ஹேண்டு, கேஷ் அட் பேங்க். கேஷ் இன் ஹேண்ட் அண்ட் கேஷ் அட் பேங்க். சி, ஃபார் எக்ஸாம்பிள், வென் யூ ஓப்பன் வாட் அக்கௌண்ட்னா, வென் யூ ஓப்பன் பேங்க் அக்கௌண்ட், we have to take cash. We have to take cash and we have to go to bank. We have to deposit it into bank. We have to deposit that into what? Bank. Correct இல்லையா? Yes or no? You know how to pass journal entry? கேட்கலாமா, கேட்கக்கூடாதா? கேட்கக்கூடாது. அப்படி இதெல்லாம் சொல்கிறேன். நான் கேட்க போகிறேன் இப்போது. ஏன்னா நான் என்ன கேட்குறேன், என்ட்ரி கேட்கல. நான் கேட்குறதுக்கு நீ பதில் சொல்லு. காமன் சென்ஸ் வச்சு சொன்னால் கூட ஓகேவா? When you take office cash and you are depositing into bank, which balance will increase, which balance will decrease? சாப்பிட்டீங்களா? காஃபி ஏதாவது சாப்பிட்றீங்களா? சொல்லுங்களா? when you deposit cash into bank, சொல்லுங்க. when you deposit cash into bank, which balance will increase, which balance will not increase? Which balance will increase? எது டிக்ரீஸ் ஆகும்? எது டிக்ரீஸ் ஆகும்? என்ட்ரி கேட்டால் சொல்வீங்களா? தெரியுமா? கடவுளே இயேசுநாதா என்னை காப்பாத்து. என்ட்ரி சொல்லு. பேங்க் அக்கௌண்ட். என்னடா அது, மார்க்கரே சாப்பிட்ற அளவுக்கு யாரா இருக்கீங்களா? சொல்லுங்கண்ணா. பேங்க் அக்கௌண்ட். சொல்லு. பேங்க் அக்கௌண்ட். பேங்க் அக்கௌண்ட். சொல்லு. பேங்க் அக்கௌண்ட். என்னது இது சொல்லு. என்ன சொன்னது சொல்லு. என்னது அது? எல்லாம் கை மேலே தூக்கணும். 2 கை மேலே தூக்க. எல்லாரும் ரெண்டு கை மேலே தூக்க. 2 கை மேலே தூக்க. இப்படி ரொம்ப மேலே வேணாம். இப்படி வச்சுக்கோ. இப்படி தட்டிக்கோ. சாரி சார். தட்டிக்கோ. சாரி சார். சொல்லு. சாரி சார், என்னண்ணா ஏமாத்திக்கினேன். சொல்லு. சாரி சார், என்னண்ணா ஏமாத்திக்கினேன். நிறுத்து. சாரி சார், என்னண்ணா ஏமாத்திக்கினேன் சார். அது டெட்டார் கிடையாது. அது என்ன கிடையாது? அது பேர் என்னது? டெபிட். அது பேர் என்னது? டெட்டார் இஸ் அ பர்சன். டெட்டார் இஸ் அ சொல்லு. டெட்டார் இஸ் அ டெபிட் இஸ் அ ஆஸ்பெக்ட். டெபிட் இஸ் அ டெட்டார் இஸ் அ பர்சன். டெபிட் இஸ் அ. நினச்சி பாரு, நீயே இவ்வளோ முட்டாளாக யோசிச்சிருக்க. நம்மளே நானும் அப்படி தான் பண்ணேன். ஐயோ, நானும் 12th முடிச்சு படித்து ஃபவுண்டேஷன் தனியாக படிச்சுருந்தாக்கண்ணா, படிக்கும்போது அந்த புக்கில் டெபிட்ன்றான். நான் படித்ததெல்லாம் ஸ்கூலில் எனக்கு சொல்லி கொடுத்ததெல்லாம் டெட்டார் அப்படின்றாங்க. நானும் டெட்டார். என் மேம்லாம் கடவுள் மாதிரி பார்த்தேங்கண்ணா. என் மேம்லாம் நான் எப்படி பார்த்தேன்? கடவுளுக்கு இல்லை, இப்பயும் அப்படி தான் பார்ப்பேன். பட் ஆனால் இந்த மாதிரி எனக்கு ஞானம் வந்தது தெரியுமா? இந்த மாதிரி என்ன வந்தது? ஞானம் வரும்போது தான் நினச்சேன், சத்யா உனக்கு அக்கௌண்ட்ஸே தெரியாதுடா அப்படின்னு. எப்போ டிசைட் பண்ணுறேன்? ஃபவுண்டேஷனில் டிசைட் பண்ணிட்டு அணிலேருந்து நானாக படிக்க ஆரம்பித்தேன். நானாக என்னைக்கு படித்தேனோ, யாரெல்லாம் ரைட்டாக சொல்கிறாங்களோ அவங்கக்கிட்ட போய் உக்காந்துருவேன். நானாக படிப்போம், தெளிவாக படிப்பேன். இது என்ன அப்போ தான் என் ஞானத்துக்கு வந்தது. இது என்னது? டெட்டார்னா யாரு? நம்ம சித்தப்பாவா அவரு? சொல்லுங்கண்ணா. டெட்டார்னா யாரு? a person. டெட்டார்னா யாரு? டெபிட் தான் யாரு? டெபிட் இஸ் an aspect. டெபிட் இஸ் a why debit credit wait the day will come. ஓகேவா? இது டெட்டாரா டெபிட்டா?
இன்னும் ஒரு தடவை உன் வாயிலேருந்து டெட்டார் வந்ததுன்னு நினச்சிக்கோ, கீழே இறங்கி போ, மண்ணெல்லாம் நான் பார்த்தேன், எடுத்து வாயில் கொஞ்சம் போட்டுக்கோ. ஏன்னா இந்த மாதிரி அசிங்கமாக நம்ம பேக் சயின்ஸ் ஸ்டூடெண்ட் யாராவது தெரியல, அவன் தப்பு பண்ணுறான்னா ஓகே, கரெக்டாக இல்லையா? நீ நான் நாட் அட் ஆல் அலௌடு அந்த மாதிரி மிஸ்டேக்ஸ்லாம். நான்லாம் அலோவே பண்ண மாட்டேன். கிளாஸில் எவ்வளோ முடிஞ்சது அவன் கதை அந்த மாதிரிலாம் சொன்னானா, இதுக்கப்புறம் நீ அப்படி சொல்லாத, புரியுது இல்லையா? டெபிட்டா டெட்டாரா நீ எல்லாம் எப்படி கண்ணா, மனசாட்சி என்பதே இல்லையா உங்களுக்கெல்லாம்? பாரு, பேங்க் அக்கௌண்ட் டெட்டார். ஓஹோ, இப்போ நீ இப்போ ரிலையன்ஸ் கிட்ட இருந்து நீ ஏதோ பர்ச்சேஸ் பண்ற, நீ எழுதுற ரிலையன்ஸ் அக்கௌண்ட் டெபிட், டெட்டார் நான் போடுவேன். ரிலையன்ஸ் அக்கௌண்ட் டெட்டார். ஓஹோ, ரிலையன்ஸ் ஒருத்தன் அப்படின்னா ரெண்டு மனிதர்கள், இங்க ஒரு மனிதன், இங்க ஒரு அமானுஷ்யமா ஒருத்தர் இருப்பான். அது ஆஸ்பெக்ட், அது என்னது? ஆஸ்பெக்ட், நாட் வாட் கனா, டெட்டார். டெட்டார் என்றது ஒரு பர்சன். ஹூ இஸ் எ டெட்டார் கனா? அது ஓகே. டெட்டாரை யாரை நம்ம டெட்டார்னு சொல்லுவோம்? யாரை டெட்டார்னு சொல்லுவோம்? யாரெல்லாம் அங்கே நம்மளை பார்க்காம அவங்க 3 பேர் லவ் பண்ணிக்கிறாங்களோ அவங்கள டெட்டார்ஸ்னு சொல்லுவாங்களா, இல்லை வேற யாராவது டெட்டார்ஸ் அப்படின்னு சொல்லுவோமா? வேற யாரையோ டெட்டாரா சொல்லுவோம். என்ன ஒயிட் ட்ரெஸ் கரெக்டாக தானே சொல்கிறேன்? ஸோ யாரெல்லாம் நம்ம டெட்டார்னு சொல்லுவாங்கண்ணா? ஏய், நோ தலக் தலக் கேட்குது, என்ன பேசுறீங்க? யாராவது ஒருத்தர் the person who owes money to us, they are called as what? அப்படின்னா if some person should give money to us, சொல்லுங்கண்ணா, if any other person who is owing money to us, அப்படின்னா if we have to receive money from some other person, that person is called as a debtor. Debtor is a person. Debtor is a person. They should appear in the balance sheet. They should appear in the. அப்போ நீ நினச்சி பாரு, நீ இந்த மாதிரி ஒரு என்ட்ரி எழுதுற, எவ்வளோ அசிங்கம் நம்மளுக்கு பாரு. இப்போ இந்த என்ட்ரி எழுதுற, டெட்டாருக்கு நம்ம வி ஆர் ரிசீவ் கண்ணா. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு என்ட்ரி நான் எழுதுறேன், டெட்டார் அக்கௌண்ட் சொல்லுங்கண்ணா, டெட்டார் அக்கௌண்ட் டெபிட் டு சேல்ஸ் அக்கௌண்ட். சொல்லு, டெட்டார் அக்கௌண்ட் டெபிட் டு. இந்த மாதிரி ஒரு என்ட்ரி இருக்குன்னு வச்சுக்கோ. இது எப்படி படிக்கணும்? டெட்டார் அக்கௌண்ட் டெபிட் டு சேல்ஸா, டெட்டார் அக்கௌண்ட் டெட்டார் டு சேல்ஸா? எப்படிக்கண்ணா? 10,000 டெட்டார் வச்சுக்கோ. நீ அப்படியே சொல்லு, டெட்டார் அக்கௌண்ட் டெட்டாரா, டெட்டார் அக்கௌண்ட் டெபிட். அது இன்னொன்று டெப்டார் இல்லை, அது என்னது? அது என்னது? பி அழிச்சா எப்படி படிப்ப? படிக்கும்போது எப்படி படிக்கணுமா? எழுதும் போது எப்படி எழுதணுமா? ஏன் சார்? கேளு, சும்மா கேளு கேளு கண்ணா, எனக்கும் தெரியாது அது. அது இங்கிலீஷ் கடா, அக்கௌண்ட்ஸ் கிடையாது. அது என்னது? இங்கிலீஷா? சில கடா இப்பெல்லாம் அந்த ஃபர்ஸ்ட் எல்லாம் OFTEN இருக்குல்ல, என்னது? OFTEN. ஆக்சுவலா இது என்னது? என்ன சொல்லுமா? என்னது? ஏன் தெரியாது நம்மளுக்கு? அது நம்ம சப்ஜெக்ட் அக்கௌண்ட்ஸ், ப்ராக்டிக்கல், ஆடிட், அந்த மாதிரி கேள்லாம் புலி. இதெல்லாம் என்ன எனக்கும் தெரியாது, புரியுதா? ஆனால் அப்படிதான் சொல்லுமா. சொல்லும் போது என்ன சொல்லணும்? டெட்டா. எழுதும் போது எப்படி எழுதணும்? ஏன் இங்கிலீஷ் தெரில சொல்லாத, இன்டர்வியூல தெரில சார், இங்கிலீஷ் சார் அப்படின்றது. ஓகேவா? அவங்க இங்கிலீஷான்னு தெரிஞ்சுக்கணும்ல. நீங்கள் என்ன இன்டர்வியூ பண்ணுறதுக்கு எதுக்கு இங்கிலீஷ் கிளாஸ் எடுக்குவா? எதுக்கு? அக்கௌண்ட்ஸு, ஆடிட்டு அந்த மாதிரி தானே எடுக்க போகிறீங்க. நான் எஸ்ஆர் நீ அதானே இங்கிலீஷாக இருந்தால் பரவாயில்ல, நீ தெரிஞ்சுக்கணுன்ற. எஸ்ஆர் நோவா? ஸோ whenever you deposit cash into bank, சொல்லுங்கண்ணா, whenever you deposit cash into bank, the journal entry is what? Bank account debit to பேங்க் அக்கௌண்ட் டெபிட்டா டெட்டாரா? அடுத்த செஷன் யாருக்குண்ணா வாலண்டியர் யாரும் இருக்கீங்க? அடுத்த செஷனில் ஒரு மூட்டை மண் இங்கே வைங்க. யாரெல்லாம் டெட்டாரெல்லாம் எடுத்து சாபம் விட்டுறேன் நானே, புரியுது இல்லையா? எடுத்து சாபம் அடி போ அப்படின்னு விட்டுறேன், புரியுது இல்லையா? இட் இஸ் டெபிட். இட் இஸ் வாட்க்கண்ணா? சும்மா கண்ணா, அப்பெல்லாம் பண்ண மாட்டேன், புரியுது இல்லையா? நீயே எடுத்து போட்டுக்கோ, நான்லாம் பண்ண மாட்டேன் அந்த மாதிரிலாம், புரியுது இல்லையா? தே ஆர் கால்ட் அஸ் டெபிட்டா டெட்டாரா? டெபிட். பாயிண்ட் நம்பர் 1, லிசன் டு மீ கண்ணா, லிசன் டு மீ. பாயிண்ட் நம்பர் 1, see, when you deposit cash into bank, what is the journal entry you are writing? So today you are going to bank, நீ இன்னைக்கே deposit பண்ற, bank balance is increasing immediately, therefore you will pass journal entry or you will not pass journal entry in your books of accounts. புக்ஸில் ரெக்கார்ட் பண்ணியா, புக்ஸில் ரெக்கார்ட் பண்ண மாட்டியா? நான் புக்ஸ் அப்படின்றனே, மேக்ஸைனை சொல்கிறேன்னா, புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸை சொல்கிறேன்னா, அவ்வளோ பெரிய பேர் கூப்பிட முடியாம தான் நம்ம எல்லாரும் என்னன்னு கூப்பிடுவோம்? புக்ஸ் அப்படின்னா. புக்ஸ் அப்படின்னா என்ன சொல்கிறான்? புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ். புக்ஸ்னா என்ன சொல்கிறான்? புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ்னா யார் யார் தான் இருப்பான் ஜென்ரலாக? ஜேர்னல், லெட்ஜர். ஜேர்னல் அப்படின்னா இதுக்கப்புறம் நீ எனக்கெல்லாம் நீ படிக்கும்போது புக்ஸ் அப்படின்ட்டாங்கனால எதை தான் சொல்கிறாங்கன்னு அர்த்தம்?
ஜேர்னல் லெட்ஜர், அதுதான் அர்த்தம். இதை தவிர வேறு எதுவாக இருந்தாலும் தப்பு, இதுதான் ரைட்டு. புரியுது இல்லையா? வெதர் வில் பாஸ் ஜேர்னல் என்ட்ரி ஆர் யூ வில் நாட் பாஸ் ஜேர்னல் என்ட்ரி? we will pass journal entry. Yes or no? லாஸ்ட்டு 10 minutes கரெக்டாக கவனிக்கணும். இதுக்கப்புறம் நான் விட்டுறேன் உன்னை. நெக்ஸ்ட் செஷனில் ஃபுல் ஃப்ளிட்ஜாக எடுக்கிறேன். ஓகேவா? உனக்கு அந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் காட்ட ஆசைப்பட்றேன். சின்ஸ் வெனஸ்டேனால ஐ டிட் நாட் பிரிங் அந்த ப்ராப்பர் டாக்குமெண்ட்ஸ், இதெல்லாம் நான் வந்து எடுத்துன்னு வரல. அதை நான் உனக்கு வென்ஸ்டே கிளாஸ் வரும்போது நான் எப்படி அது நான் என் கண்ணிலேருந்து பார்க்கணும். நீ அது புரியுதில்ல? எல்லாம் பாரு கண்ணா. அஸ்யூம் வி ஆர் ஹேவிங் வாட் பேலன்ஸ்க்குனா பேங்க் பேலன்ஸ் ஆஃப் 1 lakh. அஸ்யூம் வி ஆர் ஹேவிங் பேங்க் பேலன்ஸ் ஆஃப் ஹவு மச் கண்ணா? பேங்க் பேலன்ஸ் ஆஃப் ஹவு மச்? எல்லாம் ரெடியாக இருக்கியாக்கண்ணா? உனக்கு அறிவு இருக்கணும். நான் அதுக்காக தான் உனக்கு வந்திருக்கேன். நான் வேறு எந்த பர்பஸ்க்குலாம் நான் வரல ஃபஸ்ட்டு. புரியுது இல்லையா? ஏன்னா நான் நல்லாவே சம்பாதிக்கிறேன். சத்தியமாக சொல்லிட்டேன், நான் நல்லா சம்பாதிக்கிறேன். நான் இப்போ வந்து சம்பாதிக்கலாம் இல்லை. புரியுதா? எதுக்காக? உனக்காக மட்டும்தான் வந்திருக்கேன். புரியுதா? நீ என்ன பண்ணணும்னா, ஒன்ஸ் யூ கெட் த நாலேஜ் ஆஃப்டர் ஃபியூ இயர்ஸோ ஆர் வென் எவர் யூ ஆர் டேக்கிங் ஒர்க் ஷாப்போ, நீ ரைட் நாலேஜை கொடுக்கறதுக்கு தான் நான் வந்திருக்கேன். புரியுதா? ஏன்னா அட்லீஸ்ட் ஃப்ரம் சென்னையிலேருந்து அது ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். வேர் வி ஆர் தட் பிளேஸ் ஷுட் பி ஆஃப் ரைட் பீப்புள் அண்ட் ரைட் நாலேஜ். புரியுதா? என்கிட்ட நாலேஜ் எடுத்துகிட்டு போய் யூ டீச் சம் பீப்புள், யூ டீச் இன் யுவர் ஆஃபீஸ். புரியுது இல்லையா? ரைட் நாலேஜ் போகணுன்ற இன்டென்ஷனில் நான் வரேன். புரியுது இல்லையா? ஸோ அஸ்யூம் யூ ஆர் ஹேவிங் அ பேங்க் பேலன்ஸ் of how much kana? 1 lakh rupees. Assume we are having a bank balance of how much kana? Bank balance of how much kana? Listen to me. See, number books of accounts la enna kana? Number books of accounts la bank balance how much we are having kana? 1 lakh. Bank balance evlo irukana? And idu who will maintain books of accounts kana? We will maintain a, some other person will maintain a? We will maintain. Yes or no? We will maintain. Our accountant will pass the journal entry. Appo who is having the control kana? We are having the control. Who is having the control? Kana, you know one thing, உனக்கு தெரிஞ்சிருக்கணும்னு நினைக்கிறேன். When you open a bank account, banker will give us one thing. What he will give? பேங்க்ல அக்கௌண்ட் வச்சிருக்கனா உனக்கு கொடுப்பான். என்ன கொடுப்பான் சொல்லு? என்ன கொடுப்பான்? இல்லாட்டி இந்த ஃபார்ம் ஆஃப் பேங்க் ஸ்டேட்மெண்ட். இந்த ஃபார்ம் ஆஃப் வாட் ஸ்டேட்மெண்ட்னா இப்போலாம் பேங்க் ஸ்டேட்மெண்ட் தானே. வி ஆர் ரெடியூசிங் பேங்க் பாஸ்புக். நானே ரெடியூஸ் பண்ணிட்டேன். நிறைய பேர் அவனே பேங்க்ல என்ன சொல்கிறான்னா ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணிக்கோ சார்ன்றான். தட் இஸ் கம்ஃபர்டபுள் ஆல்சோ. தட் இஸ் வாட் ஆல்சோ. அப்படின்னா புக்கை பார்த்துருக்கீங்களா? புக் இத்திருண்டு ஒரு புக் இவ்வளோ பெருசாக இருக்குமே ரெக்டாங்கில், அந்த மாதிரி என்ன சொல்லுவாங்க, அது பேர் தான் பேங்க் பாஸ்புக். ஹவு மெனி ஆஃப் யூ சீன் பேங்க் பாஸ்புக் இன் யுவர் லைஃப்? இருப்பாங்கண்ணா ஜாம்பவான்ஸ் யாரும் பார்க்காமலாம் இருந்திருப்பாங்க. பார்த்தது இல்லையாக்கண்ணா? யாருக்கு? கொட்டா சப்பா சப். உங்க ஹிந்தி கற்றுக் கொடுங்கண்ணா. ஹிந்திலேயே வாய மூட சொல்கிறேன். சூப்பராக இருக்கும் ஜாலி. கண்ணை திறந்துட்டியாங்கண்ணா நீ? நமஸ்காரம். இது ட்ரிப்ளேஸ் ஜெயின் காலேஜ். யாராவது தூங்கினான்னு வச்சுக்கோ, கையை தட்டி எழுப்பி விட்டு. ஏன்னா நம்மலாம் படிப்போம், மேடம் சாஸ்டாங்கமாக பொங்கல் சாப்பிட்டு வந்து தூங்குவோம். கேன்டீன் வேறு ஜாலியாக சாப்பிட்ற இல்லை பாரு. பேங்கர் வில் கிவ் யூ வாட் கண்ணா? பேங்க் பாஸ்புக். பேங்க் வாட் புக் கண்ணா? அப்படின்னா கண்ணா நான் கேட்குற கேள்வி கரெக்டாக பதில் சொல்லு. வளர்னு வச்சுக்கோ, ஒரு மூட்டை மண் பார்த்துக்கோ, தலை வாஷ் பண்ணவே 2 நாள் எடுத்துரும். பாரு என்ன பாரு, எல்லாம் இருக்கியா? உயிரோடு இருக்கிறவங்களாம் கை தூக்கு. உயிர் இருக்குது சார், இப்போ வரைக்கும் எனக்கு உயிருக்கு ப்ராப்ளமே இல்லை. இருக்கா உனக்கு? ஒன்றை கேட்கலங்கண்ணா. யாருக்கிட்ட இருக்குது? அப்போது பேங்கர் வில் கிவ் அஸ் சம்திங் கால்ட் அஸ் வாட்? பேங்க் பாஸ்புக். ஹி வில் கிவ் சம்திங் கால்ட் அஸ். என்னோட ஒரே ஒரு கேள்வி, who will have control? Who will have control over this bank passbook? Who will print in the bank passbook? அப்போ யார் கண்ட்ரோலில் இல்லை? அவர் கண்ட்ரோல். சொல்லி யார் கண்ட்ரோலில் இல்லை? நம்ம கண்ட்ரோலில் இருக்கிறது நம்மளோட புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ், நம்மளோட கேஷ் புக் அப்படின்னு சொல்லிக்கிட்டா. நான் என்ன சொல்லிக்கிட்டோம்? கேஷ். when I say cash, bank is also included. What is also included? நம்ம கண்ட்ரோலில் இருக்கிறது எந்த புக்குனா கேஷ் புக். நம்ம கண்ட்ரோலில் இல்லாமல் ஒரு புக் இருக்குது பார்த்தியா, அது என்ன புக்கு? கேஷ் புக். ஹூ வில் மெயின்டைன்? வி வில் மெயின்டைன் ஆர் பேங்க் வில் மெயின்டைன்? ஹூ வில் மெயின்டைன்கண்ணா? பாஸ்புக் ஹூ வில் மெயின்டைன்? Now my question is, what is passbook? What is what book? பாஸ்புக்னா பாஸ்புக். என்னக்கண்ணா இரு கொஸ்டின் புரிஞ்சுதா? கேள்வி என்ன கேட்டால் வாட் இஸ் புரிஞ்சுச்சா சார்? அது என்னன்னு தெரிஞ்சிச்சு. எப்படி சொல்ல? நான் தான் சொன்னல, ஏதோ ஒரு லாங்குவேஜில் சொல்லு. மலையாளத்தில் சொன்னால் ஹெல்ப் பண்ணுவீங்களாடா யாராவது ட்ரான்ஸ்லேட் பண்ண? யாரெல்லாம் மலையாளத்தில் தான் நான் சொல்லுவேன்றீங்க? ட்ரான்ஸ்லேட்டர்ஸ் இருக்கீங்களா இல்லையா? மலையாளம் லைஃப் சம்மன் ஸ்பீக்ஸ். எஸ் ஆர் நோ? ஆன்லைன்லாம் பார்க்குறாங்க எல்லாம் பசங்கள் ஹாய் சொல்லிடணும். ஓகேவா? லிசன் டு மீக்கண்ணா. வாட் யூ மீன் பை இது வேறு பேய் சத்தம் வேறு?
நான் வேறு நகர்ந்த சொல்ல. வாட் இஸ் பாஸ்புக்? வாட் இஸ்? யாரெல்லாம் ஆன்சர் பண்ணலையோ தே கேன் ஆன்சர் மீ நவ். வாட் டு யூ மீன் பை பாஸ்புக்? கொஷின் புரிஞ்சுதா? கொஷின் யாரெல்லாம் கிளிப்பு மாற்றியா? நீ ஏதோ கை தூக்கி இருக்கேன்னு நினச்சிக்க. நல்ல கிளிப்பு வாங்கி தரேன், கையா இருக்கு. பாஸ்புக் சொல்லுங்கண்ணா. உன் பேர் என்ன சொல்லுங்கண்ணா? ஸ்பெண்ட். ஓகே 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 ஓகே. கைய ஓ சொத்து அழிஞ்சிருமாக்கண்ணா கையை தட்டினா பாவங்கண்ணா மாட்டிக்கண்ணா. அவ்வளோ வேற யாரோ கை தூக்குனீங்க. யாரு? சம்மன் யாரோ கை தூக்குனீங்களே. யாரோ கை வேற யாரோ கை தூக்குனீங்களே. நீ தானேங்கண்ணா கை தூக்குன? யாரோ வைட் அவ கை தூக்குனா. சொல்லு. வாட் யூ மீன் பை பாஸ்புக்? we have with banker. ஓகே கையை தட்டிடு. வேற பாஸ்புக்னா என்ன? வாட் இஸ் த மீனிங் ஆஃப் பாஸ்புக்? யாருக்கு நான் சொல்ல வரீங்க? வாட் இஸ் த மீனிங் ஆஃப் பாஸ்புக்? ரொம்ப நேரமாக பார்க்குறீங்க. நான் பசிக்குதா உனக்கு? இல்லை சொல்லுங்கண்ணா. பாஸ்புக் வேற யாரு? நீ சொல்ல ரெடியாக இருக்கீங்களா? உங்கள் பேர் என்ன? கவிதா. சொல்லு, சத்தமாக சொல்லுங்கண்ணா. இரு. To record the transactions we do with bank. ஓகே. கையே தட்ட மாட்டலாம், கையில் புண்ணு உனக்கு. அவ எவ்வளோ பாஸ்புக் என்னக்கண்ணா? பாஸ்புக் சொல்லிட்டா உனக்கு என்ன பாஸ்புக் அப்படின்ட்டு. நோ டவுட் பாஸ்புக் சொல்லுங்கண்ணா. நோ டவுட் பாஸ்புக் ரிஃப்ளெக்ட்ஸ் தோஸ் பேங்க் டிரான்சாக்ஷன். சொல்லுங்கண்ணா. ரிஃப்ளெக்ட்ஸ் தோஸ் whatever we paid through bank, whatever we received in bank, those will be reflected in one place. That place only we will call it as what kana? Another rule number 1. என்னக்கண்ணா? rule number 1. பாஸ்புக் மீன்ஸ் சொல்லுங்கண்ணா. பாஸ்புக் மீன்ஸ் எல்லாம் பார்க்குறீங்களாக்கண்ணா? பாஸ்புக் அப்படியே வாயிலே கையெடுத்துரு. என்ன பாருக்கண்ணா? ஒயிட் ட்ரெஸ்ஸு பாரு. எல்லாம் பார்த்துறேன். தெரிச்சின்னு ஓடணும்ல, பார்த்து வைக்கப்பட்டு. என்ன பார். Passbook means, what book means? Passbook means customer's account. சொல்லு. Customer's account maintained by the banker. Maintained by the சொல்லு. இப்போ we are maintaining bank account in our books. We are not maintaining bank account in our books. சொல்லு. we are maintaining banker oda kana, whether we are maintaining banker in our books of accounts or we are not maintaining, we are maintaining banker. For example, assume we are having account in HDFC bank kana. In what account kana? HDFC la we are having one account na. We will open one account called as HDFC bank account. Tell me what bank account kana? அப்படின்னா நீங்கள் இவ்வளோ நாள் யூ ரெட் சம்திங் நோக்கனா பேங்க் அக்கௌண்ட் அப்படின்னு படிக்கிறல. இன் ரியல் லைஃப் வி வில் நாட் ரைட் இட் அஸ் வாட்னா பேங்க் அக்கௌண்ட். வி வில் நெவர் ரைட் இட் அஸ் வாட் அக்கௌண்ட்னா பேங்க் அக்கௌண்ட். இன் ரியல் லைஃப் வி வில் மென்ஷன் த நேம் ஆஃப் த பேங்க். வில் மென்ஷன் த நேம் ஆஃப் த பேங்க். இங்கே நம்ம என்ன எழுதுவோம்? ரியல் லைஃப்பில் பேங்க் எழுதுவோமா? HDFC பேங்க் எழுதுவோமா? we will write it as what kana? HDFC bank account. இன்னும் ரொம்ப ப்ரிசைஸாக ரியல் லைஃப்லலாம் when you go and see balance sheetலாம் kana, they will write HDFC bank account. என்ன எழுதுவாங்கன்னா? HDFC bank account. இதான லெட்ஜர் நேம். ரியாலிட்டியில் எப்படி எழுதுவோம்னா HDFC bank account. அந்த அக்கௌண்ட் நம்பர் இருக்கும் தெரியுமா? பேங்க்குக்கு ஒரு அக்கௌண்ட் நம்பர் இருக்கலாம், ஒரு 12 டிஜிட் 14 டிஜிட். அதுவும் சேர்த்து தான் லெட்ஜர் நேமே தே வில் கிரியேட். அதுவும் சேர்த்து தான் என்ன பண்ணுவாங்க? லெட்ஜர் நேமே தே வில் கிரியேட். கிளியராக நாட் கிளியராகனா? ஸோ இன் ரியல் லைஃப் வி வில் நெவர் யூஸ் சிம்பிளி அஸ் வாட் அக்கௌண்ட்னா பேங்க் அக்கௌண்ட். வி வில் நெவர் மெயின்டைன் சம்திங் கால்ட் அஸ் வாட்னா சிம்பிளி இன்னும் பேர் வைக்க மாட்டோம். பேங்க் இன்னும் பேர் யூஸ் பண்ணோம். தட் பேங்க் அக்கௌண்ட் அலாங் வித் த நம்பர் ஆல்சோ திஸ் பீப்புள் வில் கிரியேட். எஸ் ஆர் நோவா? அப்போ யூ டெல் மீ, திஸ் இஸ் ஹூஸ் புக்ஸ் கனா? அவர் புக்ஸ். திஸ் இஸ் ஹூஸ் புக்ஸ் கனா? இது யாரோட புக்ஸ்? In our book we are opening what account kana? HDFC bank account. We are opening what account kana? அப்படின்னா எல்லாம் பாரு மேலே பாரு, கண்ணை திறந்து பாரு. என்ன பாரு கீ மேலே பாரு, காதில் ஜிம்கி. என்ன பாரு மேலே. நீ தான்
பார் நான் தான் சொல்கிறேன்லக்கண்ணா நான் பார்த்துன்னே இருப்பேன்ட்டு. ஏன்னா நான் டெய்லி கிட்டத்தட்ட ஐ வில் டீச் 800 ஸ்டூடெண்ட்ஸ் ஆன் அன் ஆவரேஜ். எத்தனை ஸ்டூடெண்ட்ஸு? 800 ஸ்டூடெண்ட்ஸையும் நான் பார்த்துனே இருப்பேன்னா நான் பார்த்துனே இருப்பேன். புரியுது இல்லையா? என்ன இப்போ கூட அங்கே அந்த பொண்ணு பாரு ஏதோ எழுதின்னு இருக்கா, அவள் அதை டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கா. அவள் பூ போட்ட ட்ரெஸ்ஸு நான் பார்ப்பேன். 70% நான் பார்த்துருவாங்கண்ணா. 70% யாராவது மூவ்மெண்ட் கொடுத்தா நான் பார்த்துருவேன். 100% நாட் பாசிபிள். ஏன்னா நான் என்ன காட்ல நான் பிக் பாஸா 10 கேமரா வச்சு பார்க்க. எஸ்ஆர் 70 to 80% நோட் நோட் பண்ணுறோம். புரியுது? எல்லாம் பாரு ஜிம்கி மேலே பார் சொல்லுங்கண்ணா. இன் அவர் புக்ஸ் வி ஆர் ஓப்பனிங் வாட் அக்கௌண்ட்? HDFC பேங்க் அக்கௌண்ட். வாட் அக்கௌண்ட்கண்ணா? வாட் அக்கௌண்ட்கண்ணா? HDFC பேங்க் அக்கௌண்ட். அப்படின்னா இன் அவர் புக்ஸ் வி ஆர் மெயின்டைனிங் ஹூஸ் அக்கௌண்ட்கண்ணா? HDFC அக்கௌண்ட். வி ஆர் மெயின்டைனிங் ஹூஸ் அக்கௌண்ட்கண்ணா? சிமிலர்லி டெல் மீ. 5 மணிக்கு சொல்லுவியா? சீக்கிரம் சொல்ல. சிமிலர்லி சொல்லுமே. Similarly, banker will also maintain whose account? Our account. As how we are maintaining banker oda ledger account, banker will also maintain whose ledger account? Our ledger account. Banker will also maintain whose ledger account? Solla, whose ledger account? Our ledger account. Possibility irka? Possibility illaya kana? Highly possible. Solla, highly possible. Abdina, whenever we open what kana? Bank account. Whenever we open what account kana? Bank account. Undoubtedly, banker will maintain our balance. Banker will maintain our account. Banker will maintain. Appada he will know what is the balance I am having in his bank. Correct? You tell me, banker should also prepare books of accounts. Appa banker must maintain may maintain must maintain. So banker must maintain our account in his books of accounts. Our accountant in books of accounts. And the books of accounts he is maintaining our name. SR no kana. Appo banker books he is maintaining customer account. Correct? Abdina ipo na yaru nenchko banker oda books. Yaroda books kana nanu banker. Namba da banker. Nambala yanukana banker. நம்ம என்ன பண்ணுவோம்? ஒரு கஸ்டமர் காசு கொடுத்தனா we will maintain his account, we will not maintain his account, we will maintain his account, we will have his ledger account. கரெக்ட்டா இல்லையா? எஸ் ஆர் நோவா? அப்படினா ஃபார் எக்ஸாம்பிள் உன் பேர் என்ன சொன்ன? तुम्हारा नाम क्या है அப்படின்னு ஹிந்தில கேட்டா தான் சொல்லுவியா கண்ணா? உன் பேர் என்ன? ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவ பேர் அவ பேங்க் அக்கவுண்ட்டை ஓபன் பண்றான்னு வெச்சுக்கோக்கண்ணா. பேங்க் பிரதி மதி மதி என்ன வச்சுக்கலாமா அக்கௌண்ட்டை? லிசன் கண்ணா. மதி இஸ் ஓப்பனிங் வாட் கண்ணா? நம்மலாம் பேங்க். நம்மலாம் யாரு? பேங்க். மதி இஸ் ஓப்பனிங் வாட் கண்ணா? பேங்க் அக்கௌண்ட் வித் அவர் பேங்க் கண்ணா. ஷீ இஸ் டெபாசிட்டிங் 10 lakh rupees. She is depositing how much? You think we will not maintain books of accounts? We will not maintain Madi account? We must maintain Madi account. If you don't maintain Madi account, no, in future if she is coming and asking the money to withdraw her money, whether we should know how much balance she is having, we should not see what is the balance she is having. We must see. If you don't maintain books of accounts, what we will not know? What we will not know? Balance of இப்போ நம்ம கேஸில் யார்? பேலன்ஸ் ஆஃப் மதி தெரியாது. நம்ம புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸில் மதின்ற ஒரு அக்கௌண்ட்டே இல்லை. மதி வந்து கேட்குறான்னு வச்சுக்கோ. சார் இந்த மாதிரி செக்கு கொடுத்து ஐ வாண்ட் டு வித்ட்ரா 50,000 அப்படின்னு கேட்குறா. மதியை பார்க்குறோம். அப்புறம் நம்ம பேங்க் சிஸ்டமும் பார்க்குறோம். எந்த அக்கௌண்ட்டே இல்லை? மதி அக்கௌண்ட்டே இல்லை. எந்த அக்கௌண்ட்டே இல்லை? மதிக்கிட்ட என்ன சொல்லுவாங்க? கிளம்புங்கம்மா, காசு இல்லை, நீங்கள் உங்கள் அக்கௌண்ட்டே இல்லை அப்படின்னு சொன்னால் யார் சும்மா இருக்க மாட்டா? சூப்பராக பேசுவா. தெரிஞ்ச லாங்குவேஜ்லலாம் திட்டுவா நம்மளை. தெரியும். எஸ்ஆர்னோ அவளுக்கு என்னென்ன லாங்குவேஜ் தெரியும் எல்லா லாங்குவேஜ் கெட்ட வார்த்தையும் யூஸ் பண்ணுவாள். ஃப்ரெண்டை கால் பண்ணி ப்ரோ ஒரு 2 கெட்ட வார்த்தை சொல்லி கொடு அப்படி. அது வேறு வாங்கி கடன் வாங்கி வேறு திட்டுவா. எஸ்ஆ நோவா? அப்போ சூப்பராக பேசுகிற பாசிபிலிட்டி இருக்குது. எஸ்ஆ நோவா? இன்ஃபேக்ட் நாட் ஓன்லி தட்னா ஷீ மே ஈவன் சூ த பேங்க். ஈவன் ஷி கேன் சூ த பேங்க். இந்த மாதிரி இதெல்லாம் அவாய்ட் பண்ண நான் என்ன பண்ணியிருக்கணும்? ஃபஸ்ட்டு டேவே சாத்திக்கிட்டு நான் என்ன போட்டிருக்கணும்? லெட்ஜர் அக்கௌண்ட்டை போட்டிருக்கணும். யார்? நானா? யார்? ஓஹோ, நம்ம யார்? நம்ம அன்றைக்கே அக்கௌண்ட் போட்டிருந்தா we would have known the balance of what na Madi. அப்போ banker must maintain customers account. Banker should not maintain customers account. Must maintain. சொல்லு. banker must maintain customers ledger account in whose book kana? Bank's book. In whose book kana? கரெக்டா இல்லையா? இப்போ we need what kana? Passbook. We need what kana?
we need what கண்ணா பாஸ்புக். நீ பேங்கர் கிட்ட போயிட்டு சார் எனக்கு பாஸ்புக் வேணும் சார், ஏன்னா என் புக்ஸில் ஒன்று பேங்க்கில் ஒன்று இருக்கும், நான் ரெண்டுமே மேட்ச் பண்ணால் தான் ஐ வில் நோ. கரெக்டாக புக்ஸில் இருக்கிற பேங்க் பேலன்ஸும் பேங்க்கில் இருக்கிற பேலன்ஸும் சேமாக இருக்குமா டிஃப்ரெண்ட்டாக இருக்கணுமா? சொல்லு, என்னவா இருக்கணும்? ஒரு வேளை டிஃப்ரென்ஸ் வருதுன்னு வச்சுக்கோ, ஒரு வேளை என்ன வருது டிஃப்ரென்ஸ் வருதுன்னு வச்சுக்கோ, எதுவும் பேங்க் பாஸ்புக்கில் இருக்கிற பேலன்ஸோ நம்ம புக்ஸில் இருக்கிற பேங்க் பேலன்ஸோ சேமாக இருந்தால் ஹாப்பி, சேமாக இருந்தால் ஒரு மாதிரி டிஃப்ரென்ஸ் வருதுன்னு வச்சுக்கோ, நீ தான் ஓனர். புக்ஸில் பேங்க் பேலன்ஸ் வந்து 10 lakhs இருக்குது, பாஸ்புக்கில் 3 lakhs தான் இருக்குது. பாஸ்புக்கில் புக்ஸில் எவ்வளோ காட்டியிருக்கு, ஆனால் ரியலாக பேங்க் வந்து பேங்க் பாஸ்புக் எடுத்து பார்க்குற எவ்வளோ தான் இருக்குது. ஹாப்பியாக இருப்பியா, ஹார்ட் அட்டாக்ல போயிடுவியா? போகலாம் மாட்டேன், ஃபஸ்ட்டு ஹார்ட் அட்டாக் வரும். எஸ் ஆர் நோ? அப்போது ஃபஸ்ட்டு நீ என்ன பண்ணுவேன், டவுட்டு படுவேன். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவேன், டவுட் படுவேன். யார் மேலே? அக்கௌண்டன்ட் மேலே. ஐயோ என்னடா காசு கீசு அஷ்டானா இவன், எஸ்ஸா டவுட் வருமால ஒரு ஹியூமனுக்கு. இன் ஆர்டர் டு அவாய்ட் தோஸ் திங்ஸ் வாட் வில் டூ, வில் கோ டு த பேங்கர். ஃபஸ்ட்டு நீ பாஸ்புக்கை கொடு, ஸோ தட் ஐ ஹவ் டு மேட்ச் மை பேலன்ஸ் வித் யுவர் பேலன்ஸ், ஐ ஹவ் டு மேட்ச் மை பேலன்ஸ் வித் த யுவர் பேலன்ஸ். அப்படின்னு பேங்க்கு கிட்ட போயிருக்கோம். நம்மலாம் என்ன போயிருக்கோம், பேங்க் கிட்ட போயிட்டு வி ஆர் ஆஸ்கிங் வாட்னா, பேங்க் உங்கள் புக்ஸை கொடுங்க, என்னது உங்கள் கொடுங்க, என் பேலன்ஸை கொடுங்க அப்படின்ட்டு நீ போகிற. எப்படிக்கண்ணா நீ பேங்கர் கிட்ட போய் கேட்பியா? பேங்க் இதான் ஆஃபீஸ் வச்சுக்கோ, பேங்க் ஆஃபீஸ்குள்ளே போயிட்டு அப்படியே எல்லாம் கதவை திறந்துட்டு அவளை அப்படியே எழுப்பி விட்டு, ஓகேவா, அப்படியே அவளை என்ன பண்ணிட்டு அப்படியே பேங்க் லாக்கர்லேருந்து அப்படியே ஒரு புக்கை அப்படியே எடுத்துக்கின்னு நம்ம அக்கௌண்ட்டை வந்துட்டு வீட்டுக்கு போயிட முடியுமா? வீட்டுக்கு போகலாம் முடியாதா? முடியாதா? இப்போ யார் சூப்பராக பேசுவா? அப்படின்னா நீ போயிட்டு பேங்கர்கிட்ட போயிட்டு உன்னோட நோட்டை அப்படியே எடுத்துன்னு போக முடியுமா? எடுத்துலாம் போக முடியாதா? நீ என்ன பண்ணணும், நீ போயிட்டு பேங்கர்கிட்ட ரிக்வஸ்ட் கொடுக்கணும். நீ பேங்கர்கிட்ட என்ன கொடுக்கணும்? பேங்கர் என்னன்னு ரிக்வஸ்ட் கொடுப்பீங்க? பேங்கர் சொல்லு, என்ன ரிக்வஸ்ட்னா பேங்கர் என்னோட அக்கௌண்ட் நீங்கள் உங்கள் புக்ஸில் ஒன்று மெயின்டைன் பண்ணுறீங்களா? எஸ் ஆர் நோ? Customer account will be maintained by the banker in the bank books of accounts. கரெக்டா? அந்த அக்கௌண்ட்டோட ஜெராக்ஸ் காப்பி எனக்கு தாங்க, அப்படின்ட்டு நீ ரிக்வஸ்ட் பண்ணணும். பேங்கர்கிட்ட போய் ஒரிஜினல் புக்ஸே கொடுத்துருங்க அப்படின்னு கேட்பியா? என்ன பண்ணுவான் பேங்கர்? சொல்லு, என்ன பண்ணுவான்? சூப்பராக பேசுவான். என்னவா பண்ணுவான்? சூப்பராக பேச அலோடா நாட் அலோடு. கரெக்டாக? அப்போ நீ பேங்கர் கிட்ட போய் ஒரிஜினல் புக்ஸே கேட்பியா, ஆர் ஒன்லி காப்பி ஆஃப் அவர் அக்கௌண்ட் தான் கேட்பியா? அப்படின்னா பாஸ்புக் இஸ் நத்திங் பட் எ காப்பி ஆஃப் கஸ்டமர்ஸ் அக்கௌண்ட். சொல்லு, பேங்க் பாஸ்புக் இஸ் நத்திங் பட் வாட்? ஒரிஜினலாக காப்பியா? பேங்க் பாஸ்புக் எல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. இன்டர்வியூலாம் கேட்டால் இந்த மாதிரி தான் ஆன்சரும் இருக்கணும். புரியுதா இல்லையா? இப்போ பேசு. கொட்டாய் முடிஞ்சிச்சா? கொட்டாயோட டைமிங் 10 செகண்ட் தான் கண்ணா. ஆனால் நிறைய பேர் கொட்டாய் ஓப்பன் பண்ணி ஒரு 40 செகண்ட் விடுவேன், அது க்ளோஸ் பண்ண ஒரு 50 செகண்ட் ஆகும். ஓகேவா? அந்த கேப்பில் என்ன ஆகும், பலத்தை காற்றடிக்கும் எங்கள் எல்லாருக்கும். அப்படியே தாழ்வான பகுதியை நோக்கி நாங்கள்லாம் ஓடினோம். இப்போ அது முடிஞ்சு கொடுக்கடா கண்ணு தொடக்க ஒரு நிமிஷம் ஆக்கிடுவேன். அதுக்குள்ளே நாங்கள் வேறு ஏதோ உலகத்தில் இருப்போம். நீ அப்போ தான் உயிரோடு வருவேன். என்ன எங்கே இருக்காரு? புரியுதா இல்லையா? கொட்டாயோட டைம் 10 செகண்ட் தான். கொட்டாயோட டைம் என்னது? பலத்தை காற்றெல்லாம் விடாது. புரியுதா இல்லையா? கொட்டாயெல்லாம் முழுங்கிடு ஃபஸ்ட்டு கண்ணா. இப்போது பேங்க் பாஸ்புக்ன்றது ஒரிஜினலாக காப்பியா? இட்ஸ் அ டூப்ளிகேட் காப்பி. சொல்லி இட்ஸ் அ சார், என்ன சார் சொல்கிறீங்க? ஆமாக்கண்ணா, பேங்க் பாஸ்புக் இஸ் அ டூப்ளிகேட் காப்பி ஆஃப் கஸ்டமர்ஸ் லெட்ஜர் அக்கௌண்ட் இன் ஹூஸ் புக் அண்ணா? அப்போது பேங்க் பாஸ்புக் இஸ் அ டூப்ளிகேட் காப்பி ஆஃப் கஸ்டமர்ஸ் அக்கௌண்ட் இன் ஹூஸ் புக்னா பேங்க் புக். தட் வில் பி கிவன் எய்தர் இன் அ புக் ஃபார்ம் ஆர் இட் வில் பி இன் த ஸ்டேட்மெண்ட் ஃபார்ம். அதனால தான் அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா பேங்க் பாஸ்புக் ஆர் பேங்க் ஸ்டேட்மெண்ட். கையை தட்டிக்கோ. புரிஞ்சிச்சுன்னா கையை தட்டிக்கோ. அப்படின்னா பாஸ்புக்னா என்னன்னு சொல்லி இப்போ சொல்லு. வாட் யூ மீன் பை பேங்க் பாஸ்புக்னா? பிஆர்எஸ் ஸ்டார்ட் இன்னும் இறங்க கூட இல்லை. நான் எதில் கூட போல பிஆர்எஸ் இறங்க கூட இல்லைண்ணா. சும்மா மேலேயே நீ எப்படி உன்னை பார்க்குறப்பற ஓஹோ பாஸ்புக்கா அப்படி இமேஜின் பண்ண முடியுதா உன்னால்? சொல்லு, வாட் யூ மீன் பை பேங்க் பாஸ்புக்னா? பேங்க் பாஸ்புக் இஸ் அ ஒரிஜினல் காப்பி. ட்ரூவா ஃபால்ஸா? இப்படின்ட்டு ஃபால்ஸ் அட்டிய நிறைய பேர். அப்படியே சொல்லு, என்னது? பேங்க் பாஸ்புக் இஸ் அ டூப்ளிகேட் காப்பி ஆஃப், சொல்லு, இட் இஸ் அ டூப்ளிகேட் காப்பி ஆஃப் கஸ்டமர்ஸ் லெட்ஜர் அக்கௌண்ட் இன் ஹூஸ் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ்
That will be given either in the book form or in the statement form. That only we will call it as what na? Bank passbook or bank statement. That book or statement contains the transactions done by the customer. So transactions done by the using that bank account. Using what account na? Using that bank account. That will be summarized and given in one form. That only we will call it as bank passbook. Kaiya 30 30 புரிஞ்சுச்சா இல்லையா? அப்போ we will get what book also கனா bank passbook. நம்ம கிட்ட ஆல்ரெடி யார் இருப்பான்? cash book இருக்கா. நம்ம கிட்ட ஆல்ரெடி யார் இருப்பாங்கனா? நம்ம கிட்ட ஆல்ரெடி யார் இருப்பாங்கனா? cash book இருப்பான். யார் இருப்பான்? cash book. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? bank passbookையும் bank cash bookையும் என்ன பண்ணுவோம்? கம்பேர் பண்ணுவோம். என்ன பண்ணுவோம்னா கம்பேர் பண்ணி சேமா இருந்துச்சுனா ஹாப்பி, சேமா இருந்துச்சுனா சேமா இல்லனா என்னது சேமா இல்லனா ஒரு மாதிரி ஆகிடுது உனக்கு. கரெக்டாக இல்லை? என்னன்னே சொல்ல தரல, நான் ஒரு மாதிரி ஆகுது. இன்ஃபேக்ட் எக்ஸாம்பிள்கே அப்படின்னா ரியலாக நீ ஒரு பிஸ்னஸ் ஓனராக இருக்க. நீ என்றைக்கோ ஒரு நாள் ஆஃபீஸ் வந்து யுவர் ஆஸ்கிங் யுவர் அக்கௌண்டன்ட், அக்கௌண்டன்ட் நம்ம புக்ஸில் பார்த்து பேங்க் பேலன்ஸ் சொல்லு, பேங்க் பேலன்ஸ் சொல்லுன்னா அக்கௌண்டன்ட்டு கான்ஃபிடென்ட்டாக நீ எப்படி டெட்டார் சொன்ன, பேங்க் அக்கௌண்ட் டெட்டார் அப்படின்னு கான்ஃபிடென்ட்டாக சொன்னியா இல்லையா? அக்கௌண்டன்ட் என்ன பண்ணுவான்? கான்ஃபிடென்ட்டாக 10 லட்சம் சொல்லிவிடுவான். அக்கௌண்டன்ட் என்ன சொல்லுவான்? சொல்லு, அக்கௌண்டன்ட் என்ன சொல்லுவான்? நீ ஓனர் தானே, உன்னோட பேங்க் பேலன்ஸ் உனக்கு பார்த்துக்க தெரியுமா தெரியாதா? தெரியும். பார்க்குற அங்கே எவ்வளோ தான் இருக்குது? 3 lakhs. சார்ஜி எவ்வளோ சொன்னார்? நீ பேச ஆரம்பிப்ப, சூப்பராக பேசுவ நீ. கரெக்டாக இல்லையா? எஸ்ஆர்னோ அப்படின்னா ஃபஸ்ட்டே நீ என்ன பண்ண? டவுட் படக்கூடாது. ஃபஸ்ட்டே என்ன பண்ணக்கூடாது? டவுட் படாமல் நீ அக்கௌண்டன்ட் கிட்ட போயிட்டு சூப்பராக ஃபஸ்ட்டு பேசாமல் ஃபஸ்ட்டு அவனுக்கு சொல்லலாம், அக்கௌண்டன்ட் நான் இந்த மாதிரி பேங்க் பேலன்ஸ், நீ ஒரு ஓனராக இருந்தால் சீன் போகணுன்னு அவசியம் இருக்கான்னு அப்படியாக்கண்ணா ஃபஸ்ட்டு ஃபேக்ட்ஸ். ஏன்னா ஜென்யூனாக கூட இருக்கலாம். எஸ்ஆர்னாக்கண்ணா ஒரு ஜென்யூன் எம்ப்ளாயி போகக்கூடாது. நீ சொல்கிறேன் டே நான் பேங்க் பேலன்ஸ் பார்த்தேன்டா ஒன்லி 3 lakhs தான் இருக்குது. ஒன்லி எவ்வளோ தான் இருக்குது? 3 lakhs. ஆனால் வென் யூ சைட் இட் இஸ் ஒன்லி 10 lakhs. யூ சைட் ஒன்லி. எதனால் இந்த டிஃப்ரென்ஸ் வருதுன்ட்டு நீ கேட்குற. எதனால தான் இந்த டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு கேட்டேன். அவன் பதில் சொல்லலை அப்படின்னா இப்படி இருப்பான். சில பேர்லாம் எப்படி இருப்பான்னா, நீ 10 lakhs சொல்லுவான், அவன் 3 lakhs பார்த்துட்டு ஓனர் வந்து கேட்பான் ஏன்டா டிஃப்ரென்ஸ்னால் அக்கௌண்ட்டு சில இதெல்லாம் இருக்கும், மட்டமான அக்கௌண்ட்லாம் இருப்பானுங்க. ஓகேவா? அதனால தான் நான் சொல்கிறேன், நீ எல்லாம் அப்படி இருக்கக்கூடாதுன்னு தான் நான் சொல்கிறேன். அதெல்லாம் சில பேர் என்ன சொல்லுவான்னா, ஓனர் சொல்லிட்ட பிறகு தான் கண்டுபிடிப்பான். அப்படியா சார் 3 லட்சம் தான் இருக்கா அப்படின்னு கேட்டால் ஒரு ஓனராக உனக்கு எவ்வளோ எரியும்? எஸ்ஆர்னோ. ஏன்னா உனக்கு இதான் வேலையா? ஊரில் நிறைய வேலை இருக்கா உனக்கு? எஸ்ஆர்னோ. ஒரு ஓனர் கேட்ட உடனே நீ கேட்ட உடனே டக்குன்னு சார் இதனால தான் சார் டிஃப்ரென்ஸ் அப்படின்னா நீ ஹாப்பியாகவே இல்லையா? அப்படின்னா அந்த எம்ப்ளாயி நீ என்னவா பார்ப்போம்? ஒரு அசட்டாக பார்ப்போம். ஒரு அசட்டாக பரவாயில்லடா இவன் ஏதோ நம்மளை காப்பாற்றுறான், அப்போ இவனை நம்பி நம்ம நிறைய இதை க்ரோத் ஓரியன்டாக நம்ம இறங்கலான்ட்டு நீ பண்ணுவேன். கரெக்டாக? அவனே நீ சொன்ன பிறகு அப்படியா சார் எங்கே காட்டுங்க, ஆஹா, அதுக்குள்ளேயே நீ 2வது 3வது வார்த்தையிலே திட்டின்னு இருப்பேன். 3வது வார்த்தையில் இருந்திருப்ப நீ அந்த நேரத்துக்கு சூப்பராக. கரெக்டாக இல்லையா? அப்போது ஒரு எம்ப்ளாயி இஃப் இஸ் ஏபிள் டு டெல் த ரீசன்ஸ் ஃபார் த டிஃப்ரென்ஸ், இஃப் இஸ் ஏபிள் டு டெல் த ரீசன்ஸ் ஃபார் டிஃப்ரென்ஸ் அவன் சொல்லிட்டா நீ ஹாப்பியா நாட் ஹாப்பியா? சொல்லலைன்னா தூக்கி போட்டு மிதிச்சு அவன் மேலே எகிரி குச்சி சாவடிப்போம் நம்மலாம். கரெக்டாக இல்லையா? மேலேருந்து தள்ளி விட்டு நம்மளும் எகிரி குச்சிருவோம். ஏன்னா கீழே மிஸ் ஆகி நம்ம நசுக்கி சாவடிச்சிட. எஸ் ஆர் நோ? எஸ் ஆர் நோ கண்ணா? அப்போ there is a difference between balance in the passbook and balance in the cash book. Whether we should know the difference or we should not know any difference. We should know the difference. We should not know any difference. We should know the அந்த டிஃபரன்ஸ் எதுக்காக வந்திருக்கு அப்படின்ட்டு அவன் போடுவான் பார்த்தியா? அந்த போடுற ஸ்டேட்மெண்ட் தான் we will call it as reconciliation statement. We will call it as what statement கண்ணா? Since you are reconciling our bank, என்னக்கண்ணா? Since our reconciling what கண்ணா? Cash book bank balance. So பாஸ்புக்கில் பேங்க் பேலன்ஸ். ஸோ ரெண்டுமே பேங்க் தான். ரெண்டுமே என்னது? பேங்க் தான். அதனால தான் இதுக்கு பேர் என்ன சொல்கிறாங்கன்னா பேங்க் ரிகன்சிலேஷன் ஸ்டேட்மெண்ட். அதனால தான் என்ன சொல்கிறாங்கன்னா பேங்க் ரிகன்சிலேஷன் ஸ்டேட்மெண்ட். பேங்க் ரிகன்சிலேஷன் ஸ்டேட்மெண்ட் பேங்கர் வில் ப்ரிப்பேர் ஆர் வி ஹாவ் டு ப்ரிப்பேர்? பேங்க் ரிகன்சிலேஷன் ஸ்டேட்மெண்ட். வினா யார்? பிஸ்னஸ். வினா யார்? பேங்க்னா யார்? பேங்க். பிஆர்எஸ் என்னது? பிஆர்எஸ்னா என்னது? சொல்லு. பேங்க் ரிகன்சிலேஷன் ஸ்டேட்மெண்ட் நம்ம அக்கௌண்டன்ட் ப்ரிப்பேர் பண்ணுவாரா? பேங்கர் வில் ப்ரிப்பேரா? அப்போ பிஆர்எஸ் வில் பி ப்ரிப்பேர்ட் பை அஸ்ஸா ஆர் இட் வில் ப்ரிப்பேர் பை த பேங்கரா?
Why BRS is prepared? BRS is prepared to reconcile the differences arising out of. To reconcile the differences arising out of balance as per cash book and what balance as per passbook. And the difference நீ reconcile பண்ற. You are finding the reasons. You are finding the reasons for such disagreements between what and what சொல்லு வாட் அண்ட் வாட் கேஷ் புக் பேலன்ஸையும் பாஸ்புக் பேலன்ஸையும் டிஃபரன்ஸ் ஆர் டிஸ்அக்ரிமெண்ட்ஸ் இருக்குல்ல அது வை இட் இஸ் அப்படின்னு ரீசன் சொல்லுவோம் பார்த்தியாங்களா அதை ப்ரிப்பேர் பண்ணுறது தான் வில் கால் இட் அஸ் வாட் ஸ்டேட்மெண்ட்னா பேங்க் ரிகன்சிலேஷன் ஸ்டேட்மெண்ட். வாட் ஸ்டேட்மெண்ட்னா பேங்க் ரிகன்சிலேஷன் சொல்லு. வாட் யூ மீன் பை பேங்க் பாஸ்புக்னா சொல்ல தெரியுமா இப்போ உனக்கு? வாட் இஸ் பாஸ்புக்னா பாஸ்புக் மீன்ஸ் வாட்னா பாஸ்புக் இஸ் அ டூப்ளிகேட் காப்பி. ரிப்பீட்டட் கனா எல்லாம் வாய திறந்து சொல்லு. பேங்க் பாஸ்புக் அப்படின்றது இட் இஸ் a duplicate copy of customers account in whose books of accounts in bankers book of accounts which reflects what transaction made by us through that bank. Through that அது ஒரு புக்காவோ ஸ்டேட்மெண்ட்டாவோ கொடுத்தா they are called as what bank passbook or bank statement. They are called as what bank passbook or bank passbook or bank statement. If someone asks you what do you mean by bank reconciliation statement bank reconciliation statement, what is that bank reconciliation சமாளிச்ச பத்தியா சிரிச்சு என்கிட்ட சொல்லு. what do you mean by bank reconciliation statement bank reconciliation statement is a statement. சொல்லு bank reconciliation statement is a bank reconciliation statement. BRS is a statement that shows the reasons for differences. சொல்லுங்க that shows what reasons for differences between what balance and what balance cash book balance and passbook balance, so that based on that business can take certain decisions. புரியுதா இல்லையா? கையை தட்டி கொண்டாடிடுங்கண்ணா. கையை தட்டிடு நல்லா தட்டிக்கோ. நீ எல்லாம் நல்லா தட்டணும். 3 மணி நேரம் தட்டணும். நீ எல்லாம் விட்டா கிளியராகனா கிளாப்பிங் இஸ் நாட் ஃபார் மீ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது தெரிஞ்சுக்கோ. எனக்கெல்லாம் நான் ஆல்ரெடி முடிஞ்சிச்சு என்னோட ஸ்டோரி. கிளாப்பிங் இஸ் ஃபார் அப்ரிஷியேட்டிங் யுவர் ஓன் மைண்ட். ஏன்னா இத்தனை நாளுக்கு உனக்கு ஓஹோ டூப்ளிகேட் காப்பினே இப்போ தான் தெரியுது. கரெக்டாக இல்லையா? அப்போது உன் மைண்டை நீ அப்ரிஷியேட் பண்ணிக்கிற. உன் மைண்டை என்ன பண்ணுற அப்ரிஷியேட் தேங்க்ஸ்டா இன்னைக்கு நான் இன்னைக்கு புரிஞ்சாலும் இது ஞாபகம் வச்சுக்கோ. அப்போ தான் நான் பிஆர்எஸ் ஒரு டெப்த்தாக நான் போகும்போது உனக்கு இதெல்லாம் புரியுது இல்லையா? ஐ வில் ஆஸ்க் யூ சர்டன் கொஷன்ஸ், யூ டெல் மீ தி ஆன்சர். ரெடியாகண்ணா எல்லாரும்? 2 minutes from now everyone, I want everyone to sit straightly ஃபஸ்ட்டு. நிறைய பேர் இப்படியே உட்காந்தியே என்னது இது ஒரே இதுலேயே மூவ்மெண்ட். எல்லாம் ஸ்ட்ரைட்டாக உட்காந்துருக்காங்கண்ணா? எல்லாம் ஸ்ட்ரைட்டாக உட்காந்துருக்கியா? ரெடி? நான் கேட்குற கேள்வியெல்லாம் பதில் சொல்லு. ஓகேவா? பாஸ்புக் வில் பி மெயின்டைன் பை ஹூ? வியா பேங்கரா? கேஷ் புக் வில் பி மெயின்டைன் பை அஸ்ஸா பேங்கரா? Whether we will maintain bank's ledger account in our books or we will never maintain bank's ledger account in our books of accounts, we must maintain. சொல்லு. Similarly, you think banker will also maintain customers account? He will not maintain customers account? Whether always cash balance as per cash book? What is that cash book balance? So passbook balance. So always it will match it may not match it may not match. When I receive check today, I will record today in my cash book but check I can give it in or deposit in bank within 3 months. Within இன்னைக்கே போனோம்னு அவசியம் இல்லை. I can go anytime in 3 months. கரெக்டா? Till that time it is deposited, which balance will not increase? Passbook balance will not increase. What balance will not increase? But what I will do, I will record in cash book today itself. எந்த balance increase ஆயிடும்? cash book balance will increase. எந்த balance remains same? passbook. அப்போ டிஃபரன்ஸ் இருக்குமா சேமா இருக்குமா? whether we should know the why, the reasons for differences தெரியுமா தெரியக்கூடாதா? தெரியணும். yes or no? to make sure, what is it to make sure we are finding the reasons for differences between cash book balance and the passbook balance, we have to prepare a statement called as what statement? a statement. Now tell me, what do you mean by passbook? Bank passbook. Bank passbook is a original copy. True or false? What is that then? So what is that then? Duplicate copy. Therefore bank passbook is duplicate copy of whose account in whose books? Customers account in bank passbook, and the duplicate copy will be given to us. In that book it will contain the transactions that has been done by the customers using their bank account, using their வேற அவனோட பேங்க் அக்கௌண்ட்ல பண்ணா இங்க வருமா வராதா? ஓஹோ, நீ எஸ்பிஐல பண்ணுவ, ஹெச்டிஎஃப்சியில் ஏன் ஏறல அப்படின்னு பார்ப்பியா? அதை விட பூச்சிக்கு கூட நல்ல அறிவு இருக்கும்.
அது மாதிரிலாம் பண்ணிட்டேண்ணா புரியுது இல்லையா ஸோ வி ஹவ் டு ரெக்கார்ட் ஒன்லி தோஸ் டிரான்சாக்ஷன் தட் ஆஸ் கண்டக்டட் பை வாட்னா கஸ்டமர்ஸ் இன் த யூசிங் தட் பேங்க் அக்கௌண்ட் யூசிங் தட் what do you mean by bank reconciliation statement na bank reconciliation statement is a statement that shows reasons for differences solna reasons for na kepa reasons for difference between what book and what book na cash book and next session la I will teach you how it actually applied in the practical life correct ah na solra don't miss the session purida adutha session miss பண்ணனா நீ யாரும் இதுக்கப்புறம் சொல்லியெல்லாம் தரமாட்டான் ஏன்னா யாருக்கும் டைம் இல்லை யாருக்கும் இவ்வளோ அழகாக தெரியாது புரியுதா யூஸ் பண்ணிக்கோ என்ன புரியுதா இல்லை என்ன எவ்வளோ மேக்ஸிமம் யூஸ் பண்ணிக்கிறியோ அவ்வளோ நல்லது யாராக இருந்தாலும் இங்கே இருக்கிற பசங்களாக இருக்கட்டும் ஹூவர் அந்த ஸ்ட்ரீமிங்கில் பார்க்குற யாராக இருந்தாலும் யூஸ் பண்ணி நாலேஜ் எடுத்துன்னு போயிட்டு சம்பாதிச்சிடும் புரியுதா இல்லையாக்கடா ஸோ நெக்ஸ்ட் செஷன் வி ஆர் கோயிங் டு மேட் ஸோ ஹாப்பிலி அண்ட் வித் மச் மோர் எனர்ஜி அண்ட் சூப்பர்க்கண்ணா உனக்கெல்லாம் கையை தட்டிக்கோ நீயே கிரேட் நல்லா தான் கவனிச்சா கரெக்டாக இல்லையா நல்லதானே கவுச்ச கையை தட்டிக்கோ ஃபுல் ஃபோக்கஸ் அப்படியே நான் பார்த்துட்டு இருக்கீங்க கிரேட் கண்ணா நெக்ஸ்ட் செஷன் வி வில் மீட் வித் ஃபர்தர் டிஸ்கஷன் ஆன் பேங்க் reconciliation statement ஓகே ஆர் நாட் ஓகே தேங்க்யூ ஸோ மச் கண்ணா வில் மீட் பேக் அகைன் தேங்க்யூ Girls, please take a seat. As we come to the end of today's session on a demo class by KS Academy, I, Diksharin Dalan, the Placement Secretary of Sri Shankarlal Sundarbai Shasun Jain College for Women, would like to extend my deepest gratitude to all those who made this event a grand success. First and foremost, I would like to thank the college management and our esteemed principal and vice principal for their constant support and guidance. Our heartfelt gratitude to our distinguished guest speaker, CA Satya Fanindra, and Mr. Arun Prashant, the placement officer of KS Academy, for coordinating the event. We are truly inspired by your expertise and experience. Thank you, sir. A special thanks to the proactive placement cell and accompanied faculties for their meticulous hard work and planning. Your hard work behind the scenes have truly paid off. Last but not the least, the Viscom team and the IT team for the technical monitoring and support. A big thanks to the student council in managing the event. I would like to also extend my heartfelt thanks to all the students for your enthusiastic participation. Once again, thank you to everyone who contributed to making this event possible. Thank you and have a wonderful day. Girls, you will be receiving a feedback link which will be marking your attendance as well for today's session. Please do fill it so you can be updated later on. Thank you.